ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அக்ரார் இன் மாங்க் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் ஏஇஎன் 202 கோர்ஸோடைய முக்கியமான 100 ஒன்லைன்ஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அடுத்த வீடியோ அப்டேட்காக வாட்ஸ்அப் சேனல் ஜாயின் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, வாட் ஆர் தி இன்செக்ட்ஸ் தட் ஹெல்ப் ஹியூமன்ஸ் இன் வேரியஸ் வேஸ்? சரிங்களா, அந்த பீஸ் சில்க்வார்ம்ஸ் லேக் எல்லாம் என்னது பெனிஃபிஷியல் இன்செக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரிங்களா, தென் ஜென்ரலி இன்செக்ட்ஸ் ஆர் தி பொய்க்ளோதெர்மிக் ஆர்கானிசம்ஸ். சரிங்களா, இல்லாட்டி கோல்ட் பிளடட் ஆர்கானிசம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, இன்செக்ட்ஸ் ஆர் தி கோல்ட் பிளடட் ஆர்கானிசம்ஸ் இல்லாட்டி பொய்க்ளோதெர்மிக் ஆர்கானிசம்ஸ். A study of insects which are variously related to the welfare of the mankind is referred as the economic entomology இல்லாட்டி applied entomology கூட சொல்லுவாங்க. சரிங்களா, இவன் நம்மளுக்கு வந்து ஹியூமன் கைண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெல்ஃபேர் நமக்கு என்னது ஒரு நல்லது செய்யக்கூடிய இன்செக்ட்ஸ் எல்லாமே வந்து எக்கனாமிக் என்டமாலஜி இல்லாட்டி அப்ளைட் என்டமாலஜியில் படிப்போம். அதே பார்த்தீங்கன்னா இனிமிக்கல் இல்லாட்டி நமக்கு ஒரு ஹார்ம்ஸ் நமக்கு என்னது ஒரு ஹார்ம்ஃபுல் இது நேச்சர் வந்து கொடுக்கக்கூடியது எல்லாமே பார்த்தீங்கன்னா மெடிக்கல் என்டமாலஜியில் படிப்பாங்க. Scientific name of the Indian bee, Apis cerana indica. சரிங்களா, இந்தியன் பீ பார்த்தீங்கன்னா Apis cerana indica, ராக் பீ Apis dorsata, இட்டாலியன் பீ Apis mellifera, லிட்டில் பீ ஆர் dwarf பீ பார்த்தீங்கன்னா Apis flora, ஸ்டிங்லெஸ் பீ ஆர் டேமர் பீ பார்த்தீங்கன்னா ட்ரைகோனா இரிடிபெனிஸ். Who discovered the bee dance? சரிங்களா, பீ டான்ஸ் டிஸ்கவர் பண்ணது பார்த்தீங்கன்னா கார்ல் வான் ஃப்ரிஷ் அப்படிங்கிறத வந்து டிஸ்கவர் பண்ணியிருப்பாரு. இவருக்கு அந்த டிஸ்கவர் பண்ணதுக்கு அவருக்கு அந்த நோபல் பிரைஸ் கொடுத்துருப்பாங்க. இட்ஸ் ஆல்சோ நோன் அஸ் பீ கம்யூனிகேஷன் இல்லாட்டி பீ லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. விச் பீ டான்ஸ் இண்டிகேட்ஸ் ஓன்லி டிஸ்டன்ஸ், ஷார்ட் டிஸ்டன்ஸ் வந்து இண்டிகேட் பண்ணக்கூடிய பீ டான்ஸ் எதுன்னு கேட்டிருக்காங்க. பார்த்தது ரவுண்ட் டான்ஸ். சரிங்களா, லெஸ் தென் 50 மீட்டருக்குள்ள இருந்தா அதனது ரவுண்ட் டான்ஸ் வந்து நமக்கு அப்ளிகபிள் ஆகும். அதே வேக்டைல் டான்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் அண்ட் டைரக்ஷன் ரெண்டுமே காட்டும். லாங் டிஸ்டன்ஸ் எபோ 150 மீட்டருக்கு அதிகமா இருந்துச்சுன்னா, ஃபுட் சோர்ஸ் வந்து 150 மீட்டருக்கு அதிகமா இருந்துச்சுன்னா வேக்டைல் டான்ஸ் வந்து இருக்கும். அதே வந்து சிக்கிள் டான்ஸ் ஃபார் தி இன்டர்மீடியேட் டிஸ்டன்ஸ் 50 அண்ட் 150 மீட்டருக்குள்ள இருந்துச்சுன்னா இந்த சிக்கிள் டான்ஸ் வந்து யூஸ் பண்ணோம். அதே வந்து ஷார்ட் டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் டான்ஸு, லாங் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா வேக்டைல் டான்ஸு, இன்டர்மீடியன்ட் பார்த்தீங்கன்னா சிக்கிள் டான்ஸ். தென் பி காலனியில் இருக்கக்கூடிய 3 கேட்டகரிஸ் 3 காஸ்டர்ஸ் கேட்டிருக்காங்க. குயின், ஒர்க்கர், ட்ரோன். சரிங்களா, ஒர்க்கர் பி பார்த்தீங்கன்னா ஸ்டெரைல் ஃபீமேலாக இருக்கும். அதே மாதிரி என்னது ஒரு ஃபெர்டைல் எக்லேருந்து உருவாயிருக்கும். சரிங்களா, ஃபெர்டைலைஸ்டு எக்லேருந்து உருவாயிருக்கும். பட் ஆனால் வந்து ஸ்டெரைலாக இருக்கும். அதே குயின் வந்து பார்த்தீங்கன்னா அதே ஃபெர்டிலைஸ்டு எக்லேருந்து தான் உருவாயிருக்கும். பட் என்னது ஃபெர்டைல் ஃபீமேலாக இருக்கும். ட்ரோன் வந்து பார்த்தீங்கன்னா மேல் பீஸ், அது வந்து பார்த்தீங்கன்னா அன்ஃபெர்டிலைஸ்டு எக்லேருந்து உருவாயிருக்கும். சரிங்களா, அன்ஃபெர்டிலைஸ்டு எக்லேருந்து உருவானது வந்து ட்ரோன் மேல் பீஸ். Which caste of the bees secretes royal jelly? Royal jelly secreted by the worker bees. சரிங்களா, இன்னும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும், நஸ் பீஸ் தான் அந்த ராயல் ஜெல்லியை வந்து ப்ரொடியூஸ் பண்ணோம். தென் செக்ரிட்டட் பை தி ஹைப்போபெரஞ்சியல் கிளான்ஸ். சரிங்களா, நான் ராயல் ஜெல்லி என்னது ஹைப்போபெரஞ்சியல் கிளான்ஸ் தான் வந்து செக்ரிட் பண்ணோம். Which gland is the wax secreted in the worker bees? சரிங்களா, ஒர்க்கர் பீஸ்ல வந்து வேக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வேக்ஸ் கிளாண்ட் தான். சரிங்களா, வேக்ஸ் கிளாண்ட் தான் செக்ரேட் பண்ணோம். அதோட அப்டாமினல்ல வந்து பிரசன்ட் ஆயிருக்கும். 4th to 7th அப்டாமினல் செக்மெண்ட்ஸ்ல வந்து இந்த வேக்ஸ் கிளாண்ட் வந்து பிரசன்ட் ஆயிருக்கும். சரிங்களா, 4th to 7th அப்டாமினல் செக்மெண்ட்ஸ். Which is the best location for the apiary? சரிங்களா, ஒரு ஏபியரி வைக்கிறதுக்கு ஒரு பெஸ்ட் லொகேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆர்ச்சோட இல்லாட்டி ஒரு அபுனண்டா இருக்கக்கூடிய ரொம்ப அதிகமான ஒரு ஃப்ளோரா இருக்கக்கூடிய ஏரியாவா இருக்கணும். சரிங்களா, டிஸ்டர்பன்ஸ் இல்லாட்டி பெஸ்டிசைடோட த்ரெட் வந்து இல்லாத ஒரு இடத்துல தான் வந்து நம்ம ஏபியரிக்கு வந்து ஒரு பெஸ்டான ஒரு பிளேஸ். நெக்ஸ்ட் பாருங்க, ஃப்ளோரல் ஃபிடிலிட்டி. சரிங்களா, ஃப்ளோரல் ஃபிடிலிட்டிலாம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இட்ஸ் பி விசிட்ஸ் தி ஒரு பி பார்த்தீங்கன்னா ஒரு சேம் ஸ்பீசிஸ். சரிங்களா, ஒரே சோர்ஸை அடிக்கடி விசிட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அது கண்டிப்பாக என்னது அது வந்து எக்ஸாஸ்ட் ஆகிற வரைக்கும். சரிங்க, அந்த சோர்ஸில் கூடிய நெக்டாரோ போலோனா வந்து எக்ஸாஸ்ட் ஆகிற வரைக்கும் ஃப்ரீக்வெண்ட்டாக அந்த இடத்த வந்து அந்த ஏரியாவுக்கு வந்து விசிட் பண்ணிக்கிட்டே இருக்காதான் பார்த்தீங்கன்னா ஃப்ளோரல் ஃபிடிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, பீஸ் பார்த்தீங்கன்னா 2 to 3 கிலோமீட்டர் சரௌண்டிங்ஸ்ல வந்துட்டு அது வந்து டிராவல் பண்ணோம் அந்த போலன் நெக்டாருக்காக. Which season is the honey flow season? சரிங்களா, மோஸ்டா வந்து ஸ்ப்ரிங் சீசன்ல என்னது ஹனியோட ஈல்டு வந்து அதிகமா இருக்கும். ஆல்சோ என்னது ஃப்ளவர் ப்ளூம் சீசன். சரிங்களா, இப்போ வந்து ஃப்ளவர் வந்து ஃப்ளவரிங் அதிகமா இருக்கும். அப்போ வந்து ஹனியோடைய ப்ரொடக்ஷன் வந்து அதிகமா இருக்கும். தென் ட்ரெத் பீரியட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் ஹனி ப்ரொடக்ஷன் இல்லாம இருந்தா அது என்னது ட்ரெத் பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, when there is no honey flow. சரிங்களா, ஹனி ஃப்ளோ இல்லாம இருந்துச்சுன்னா அது வந்து ட்ரெத் பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க. which is a good source of pollen and nectar for bees வந்து பாத்தீங்கன்னா காட்டன். சரிங்களா, pollen and nectar ரெண்டு சோர்ஸும் கொடுக்கக்கூடிய ஒரு குட் சோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா காட்டன். இன்னும் ஒரு சில கிராப்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்க, பனானா, பீச், சிட்ரஸ், கோவா, ஆப்பிள், சன்ஃபிளவர், பெர்ரிஸ், அப்புறம் சாப்பிள்வர், பியர், அப்புறம் மேங்கோ, பிளம் எல்லாமே என்னது
போத் pollen and nectar வந்து சப்ளை பண்ணும். அதே பார்த்தீங்கன்னா மோஸ்ட் பெனிஃபிட்டட் வெஜிடபிள் கிராப் சரிங்களா. அந்த பீஸ்னால வந்து பீஸ்க்கு பாலினேஷனால வந்து ரொம்ப பெனிஃபிட் ஆகக்கூடிய கிராப் வந்து பார்த்தீங்கன்னா குக்கர் பிட் கிராப்ஸ் தான் சரிங்களா. பம்கின் சரிங்களா. அதெல்லாம் வந்து பீஸ் தான் வந்து பாலினேட் பண்ணோம். அதனால அந்த மோஸ்ட் பெனிஃபிட்டட் கிராப் வந்து பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ்ல வந்து பம்கின். Plants that yield the pollen and nectar are collectively called as the bee pasturage or bee forage சரிங்களா. அதாவது நம்ம வந்து பீஸ்க்கு வந்து போலன் அப்புறம் நெக்டார் சோர்ஸ் கொடுக்கக்கூடிய சோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பீ பேஸ்டேஜ் இல்லாட்டி பீ ஃபோரேஜ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நெக்டார் சோர்ஸ் மட்டும் கொடுக்கக்கூடிய பெஸ்ட் சோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டாமரின், மொரிங்கா, நீம், ப்ரோசோஃபிஸ் அப்புறம் இதெல்லாம் என்னது கிளேரிசிடே இதெல்லாம் என்னது நெக்டார் மட்டும் கொடுக்கக்கூடிய பிளான்ஸ். அதே போலனை மட்டும் கொடுக்கக்கூடிய பிளான்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சொர்க்கம், ஸ்வீட் பொட்டேட்டோ, மெய்ஸ், அப்புறம் மில்லட்ஸ், டொபாக்கோ சரிங்களா. இதெல்லாம் என்னது போலன் மட்டும் கொடுக்கக்கூடிய பிளான்ட்ல வரும் சரிங்களா. முன்னாடி பார்த்தோம் நெக்டார் போலன் ரெண்டும் சேர்த்து கொடுக்குறது வந்து காட்டன் அண்ட் சன்ஃபிளவர் எல்லாம் முன்னாடி இருக்கக்கூடிய ஸ்லைட்ல பார்த்தோம். நெக்ஸ்ட் ஒன் honey bee hive box can be painted with which color சரிங்களா. லைட் ப்ளூ ஆர் கிரீன் கலர் சரிங்களா. பீ பாக்ஸ் வந்து என்னது லைட் ப்ளூ இல்லாட்டி கிரீன் கலர் இல்லாட்டி எல்லோ, ப்ளூ, கிரீன் இல்லாட்டி பிங்க் இந்த கலர்ல வந்து நம்ம வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாம். பட் வந்து ரெட், பிளாக், கிரே இந்த மாதிரியான டார்க் இந்த கலர்ல வந்து நம்ம பெயிண்ட் பண்ணக்கூடாது சரிங்களா. எல்லோ, லைட் ப்ளூ, கிரீன் இல்லாட்டி பிங்க் கலர் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். which is kept between the brood and super chamber on the previous day of the honey extraction வந்து பாத்தீங்கன்னா BSK board சரிங்களா. honey extract பண்றதுக்கு ஒரு நாள் previous day முன்னாடி என்ன பண்ணுவோம், நம்ம வந்து ரெண்டையும் வந்து பிரிக்கிறதுக்காக அந்த BSK board வந்து நம்ம place பண்ணியிருப்போம். beehives honey is stored in the super chamber சரிங்களா. beehives என்னது இந்த சூப்பர் சேம்பர் தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா கூடிய அணி, இந்த அணி எல்லாமே என்னது இந்த சூப்பர் சேம்பர் தான் வந்து ஸ்டோர் ஆயிருக்கும். Beehives were designed after the discovery of the bee space or bee passage by the LL Langstroth சரிங்களா. இவர் தான் வந்து LL Langstroth தான் வந்து பி ஸ்பேஸ் அப்புறம் பி பேசேஜ் அப்படிங்கிற கண்டுபிடிச்சிருப்பாரு. இவர் அதை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இதை பேஸ் பண்ணி தான் வந்து beehives வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க சரிங்களா. இந்த பி ஸ்பேஸ்னா பாருங்க, இட் இஸ் ஆப்டிமம் டிஸ்டன்ஸ் டு பி லெஃப்ட் பிட்வீன் தி டூ அட்ஜசன்ட் காம்ஸ் சர்ஃபேஸ் இன் ஏ பி ஹைவ் சரிங்களா. ஒரு பிஹைவ்ல ஒரு காம்புக்கு இன்னொரு காம்புக்கு இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் என்னது பி ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. இது பாத்தீங்கன்னா அந்த பியோட நார்மல் மூவ்மெண்ட் அதோடைய நார்மல் ஃபங்க்ஷனுக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப பெனிஃபிஷியலா இருக்கும் சரிங்களா. இது வந்து ஸ்பீசிஸ்க்கு தகுந்த மாதிரி டிஃபர் ஆகும். இந்தியன் பீஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா 7 to 9 மில்லிமீட்டர் இருக்கும். இட்டாலியன் பீஸ்க்கு பாத்தீங்கன்னா 10 மில்லிமீட்டர்ஸ் பி ஸ்பேஸ் சரிங்களா. பி ஸ்பேஸோட பாத்தீங்கன்னா இட்டாலியன் பி, இந்தியன் பீக்கான டிஸ்டன்ஸ். ஹனிபி மவுத் பார்ட் பாத்தீங்கன்னா சீவிங் அண்ட் லேப்பிங் மவுத் பார்ட் சரிங்களா. ஹனிபியோட மவுத் பார்ட் பாத்தீங்கன்னா சீவிங் அண்ட் லேப்பிங் மவுத் பார்ட். தென் ஸ்டிங் இஸ் தி மாடிஃபைடு ஃபார்ம் ஆஃப் தி ஓவிபோஸ்டர் சரிங்களா. ஸ்டிங்னது அதோட எண்ட் ஆஃப் தி அப்டாமினல் தான் இருக்கும். அந்த ஓவிபோஸ்டரோட மாடிஃபைடு ஃபார்ம் தான் வந்து பில ஸ்டிங்ஸா இருக்கும். ஸ்பெசிபிக் கிராவிட்டி ஆஃப் தி பியூர் அணி பாத்தீங்கன்னா 1.25 to 1.44 சரிங்களா. பியூர் அணியோடைய ஸ்பெசிபிக் கிராவிட்டி 1.25 to 1.44. Pollen basket is also called as carbiculum சரிங்களா. pollen basket also known as carbiculum சொல்லுவாங்க. அது எங்க லொகேட் ஆயிருக்குன்னா வந்து hind legs of the female bees சரிங்களா. female beesல என்னது hind legல இருக்கும் சரிங்களா. then outer surface of the tibia சரிங்களா. hind legல என்னது tibiaவுல தான் என்னது இந்த pollen basket வந்து present ஆயிருக்கும் சரிங்களா. carbiculum சரிங்களா hind legல இருக்கும், tibiaவுல present ஆயிருக்கும். what are the bee products சரிங்களா. bee products பார்த்தா honey, bee wax, propolis, அப்புறம் பி வீனம், போலன், ராயல் ஜெல் எல்லாமே பி ப்ராடக்ட்ஸ் தான் சரிங்களா. தென் விச் பி ப்ராடக்ட்ஸ் சர்வ் அஸ் ஏ ரெமிடி ஃபார் தி டிராவலர்ஸ் இட்ச் சரிங்களா. அந்த டிராவலர்ஸ் இட்ச்க்கு வந்து இது வந்து ரெமிடியா இருக்குன்னு பாத்தீங்கன்னா ப்ரோபோலிஸ் தான் வந்து அதுக்கு வந்து ஒரு ரெமிடியா இருக்கும். ஹனி இஸ் டேஸ் இன் நேச்சர் சரிங்களா. ஹனி வந்து பாத்தீங்கன்னா அசிடிக் நேச்சர், அசிடிக் பிஹெச்ல இருக்கும் சரிங்களா. தென் ஹனி இஸ் ஏ சோர்ஸ் ஆஃப் விச் டைப் ஆஃப் சுகர் சரிங்களா. இதில் பாத்தீங்கன்னா ஃப்ரக்டோஸ் அப்புறம் குளுக்கோஸ் ரெண்டு சுகர்ஸுமே இருக்கும் சரிங்களா. ஹனியில் வந்து ஃப்ரக்டோஸ் அப்புறம் குளுக்கோஸ் அப்படிங்கிற ரெண்டு சுகருமே பிரசன்ட் ஆயிருக்கும். பி வீனம் கண்டைன்ஸ் விச் புரோட்டீன் சரிங்களா. பி வீனத்தில் இருக்கக்கூடிய புரோட்டீன் வந்து பாத்தீங்கன்னா மெலிட்டின் சரிங்களா. மெலிட்டின் தான் பி வீனம்ல வந்து பிரசன்ட் ஆயிருக்கும். அந்த பி வீனம் பாத்தீங்கன்னா எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா யூசிங் தி லோ வோல்டேஜ் எலக்ட்ரிக்கல் பல்ஸ் சரிங்களா. இந்த மாதிரி ஒரு டிவைஸ் இருக்காது, ஒரு லோ வோல்டேஜ் எலக்ட்ரிக்கல் பல்ஸ் கொடுத்து அது மூலமா தான் வந்து வீனம் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க, பி வீனம் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஒன் colony odor which is unique to each colony is secreted by the Vasnov gland சரிங்களா. ஒவ்வொரு காலனி இருக்கக்கூடிய அந்த காலனி ஓனரோட ஓடர் வந்து பாத்தீங்கன்னா secreted by the Vasnov gland. then பி ரெப்பலண்டா வந்து எதை வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பி ரெப்பலண்ட் பாத்தீங்கன்னா மெத்தில் சாலிசிலேட் சரிங்களா. மெத்தில் சாலிசிலேட் தான் வந்து பி ரெப்பலண்டா யூஸ் பண்ணுவாங்க. இட்ஸ் ஆல்சோ நோன் அஸ் ஆயில் ஆஃப் தி வின்டர் கிரீன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க.
நெக்ஸ்ட் ஒன் ஹனி இன் அன் அன்சீல்டு செல். சரிங்களா, அன்சீல்டு செல்ல இருக்கக்கூடிய அணியோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா அன்ரைப்டு அணின்னு சொல்லுவோம், இல்லாட்டி அதை வந்து கிரீன் அணி அப்படின்னு சொல்லுவாங்க. அன்ரைப்டு அணியா கிரீன் அணி பார்த்தீங்கன்னா அது அன்சீல்டு செல்ல இருக்கிறது. சரிங்களா, தென் த ப்ராசஸ் ஆஃப் எலிமினேட்டிங் தி மாய்ஸ்சர். சரிங்களா, அது டீஹைட்ரேட் பண்ணும். சரிங்களா, டீஹைட்ரேட் பண்ணும் பை ஃபேனிங் ஆஃப் தி பீஸ் themselves is called as the ripening. சரிங்களா, அதாவது பீஸ்ல இருக்கக்கூடிய அந்த வாட்டர் வந்து என்னது டீஹைட்ரேட் பண்ணும், அதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா ரைப்பனிங். This is the natural method of colony multiplication, which is a part of colony migrates to a new sites to make a new colony. பார்த்தீங்கன்னா swarming. சரிங்களா, ஒரு காலனில வந்து அது நேச்சுரலா வந்து ஒரு குரூப் மட்டும் தனியா பிரிஞ்சு போயிடும். சரிங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னா swarming. சரிங்களா, அதுக்கு ஆப்போசிட்டா பார்த்தீங்கன்னா வந்து upscanting வந்து பார்த்தீங்கன்னா அந்த மொத்த ஸ்பீசிஸ்மே மொத்த காலனியுமே வந்து பார்த்தீங்கன்னா என்டையரா என்னது அப்படியே வந்து ரீலோகேட் ஆயிரும். அது வந்து upscanting. சரிங்களா, என்டையர் காலனி கம்ப்ளீட்லி abandons their hive due to their threats or unbearable condition. ஏதாச்சும் ஒரு த்ரெட் ஒரு எமர்ஜென்சி டைம்ல வந்து பாத்தீங்கன்னா அது கம்ப்ளீட்டா வந்து அப்ஸ்கண்ட் ஆகி போயிடும். சரிங்களா, இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடம் இன்னொரு இடத்துக்கு வந்து மைக்ரேட் ஆகுது. இந்த ஸ்வாமிங் வந்து பாத்தீங்கன்னா அது ரெண்டுமே பாத்தீங்கன்னா ஒரு குரூப்பா இருக்கிறது ரெண்டா பிரிஞ்சிரும். சரிங்களா, பார்ட் ஆஃப் தி காலனி வந்து மைக்ரேட் ஆகி போயிடும், அது வந்து ஸ்வாமிங். தி comb of the damer bee is made up of the cerumen. சரிங்களா, டாமர் பி இல்லாட்டி ஸ்டிங்லெக்ஸ் பி உடைய அதோட கோம்பு வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் மிக்சர் ஆஃப் தி பிளான்ட் ரெசின்ஸ், ப்ரோஃபோலிஸ், அப்புறம் நேச்சுரல் பி வேக்ஸ், அப்புறம் எர்த் இல்லாட்டி மட். சரிங்களா, அந்த மண்ணெல்லாம் சேர்ந்து கலந்து அதை வந்து அந்த காம்பு வந்து மேடப் ஆயிருக்கும். சரிங்களா, அதான் வந்து செருமிங். வேர்ல்டு பி டே வந்து பாத்தீங்கன்னா 20th மே. சரிங்களா, மே 20 வந்து வேர்ல்டு பி டே வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. 2026க்கான தீம் பாருங்க, பி டுகெதர் ஃபார் பீப்புள் அண்ட் பிளானட், ஏ பார்ட்னர்ஷிப் தட் சஸ்டெயின்ஸ் அஸ் ஆல். 2026க்கான தீம் இது. Next one, pollination by the bees is called as melitophily. சரிங்களா, melitophily is known as another bees வந்து pollinate பண்ணாத பேர் வந்து melitophily. Then sweet revolution. சரிங்களா, milk revolution நமக்கு என்னது green revolution, white revolution மாதிரி sweet revolution வந்து பாத்தீங்கன்னா மீதி கிராந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. It's to promote the apiculture. சரிங்களா, பீ கீப்பிங் வந்து ப்ரோமோட் பண்றதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா sweet revolution. Which insecticidal formulation is safest to the bees? சரிங்களா, பீஸ்க்கு வந்து ரொம்ப சேஃபா இருக்கக்கூடிய ஃபார்முலேஷன் வந்து பாத்தீங்கன்னா கிரானியூல்ஸ். அதே பாத்தீங்கன்னா ரொம்ப அசார்டஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து டேமேஜ் பண்ணக்கூடியது பாத்தீங்கன்னா டஸ்ட். சரிங்களா, டஸ்ட் ஃபார்ம்ல இருக்கக்கூடிய பெஸ்டிசைட் எல்லாமே ரொம்ப ஹார்ம் காஸ் பண்ணும். ரொம்ப சேஃபஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கிரானியூல்ஸ். which is the natural enemy of the honeybees. honeybees ஓட நேச்சுரல் enemy பாத்தீங்கன்னா கிரேட்டர் வேக்ஸ் மாத். சரிங்களா, கேலரியா மெலோனெல்லா. சரிங்களா, வேக்ஸ் மாத் வந்து அதோட நேச்சுரல் enemy. தென் எல்லோ பெண்டட் ஹார்னட், அப்புறம் கிங் க்ரோ எல்லாமே அதோட நேச்சுரல் எனிமீஸ். அமெரிக்கன் ஃபால் பிரீட் வந்து பாத்தீங்கன்னா காஸ்ட் பை தி பாக்டீரியல் டிசீஸ். இது வந்து ஒரு பாக்டீரியல் டிசீஸ். அதோட எந்த பாக்டீரியா வந்து காஸ் பண்ணா பேசிலஸ் லார்வி அப்படிங்கிற பாக்டீரியா வந்து காஸ் பண்ணும். தென் நோசிமா டிசீஸ் காஸ்ட் பை தி புரோட்டோசோவன் டிசீஸ். சரிங்களா, நோசிமா டிசீஸ் வந்து பாத்தீங்கன்னா புரோட்டோசோவன் டிசீஸ். அதே பாத்தீங்கன்னா சாக் ப்ரோட் வைரஸ் வந்து பாத்தீங்கன்னா வைரஸ் டிசீஸ். சரிங்களா, அமெரிக்கன் ஃபால் பிரீட் வந்து பாத்தீங்கன்னா பாக்டீரியல் டிசீஸ். நோசிமா டிசீஸ் வந்து பாத்தீங்கன்னா புரோட்டோசோவா. சாக் ப்ரோட் டிசீஸ் வந்து பாத்தீங்கன்னா காஸ்ட் பை தி வைரஸ். தென் பெஸ்டிசைட் யூஸ்டு டு கண்ட்ரோல் தி ஃபங்கை. சரிங்களா, ஃபங்கஸை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஃபங்கிசைட் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஃபங்கிசைட் அப்படின்னு சொல்லுவோம். அதே அக்காரிசைடு வந்து பாத்தீங்கன்னா மைட்ஸை கண்ட்ரோல் பண்றதுக்காக. சரிங்களா, மைட்ஸை கண்ட்ரோல் பண்றதுக்காக நம்ம அக்காரிசைடு யூஸ் பண்ணுவோம். கல்டிவேஷன் ஆஃப் தி மல்பெரி பிளான்ட்ஸ் இஸ் நோன் அஸ் தி மோரிகல்ச்சர். சரிங்களா, மோரிகல்ச்சர் வந்து பாத்தீங்கன்னா அது நம்ம மல்பெரி பிளான்ட் கல்டிவேட் பண்றது, அதை பத்தி ஸ்டடி பண்றது வந்து மோரிகல்ச்சர். அதே செரிகல்ச்சர் வந்து பாத்தீங்கன்னா ரியரிங் ஆஃப் தி சில்க்வாம் ரியர் பண்றது மட்டும் என்னது செரிகல்ச்சர்னு சொல்லுவோம். மோரிகல்ச்சர்னா மல்பெரி பிளான்ட்டை கல்டிவேட் பண்றது. தென் இந்தியாஸோட ரேங்க் வந்து பாத்தீங்கன்னா சில்க்ல வந்து செகண்ட் ரேங்க் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து என்னது சைனா இருக்கும். சரிங்களா, ஃபர்ஸ்ட் வந்து சைனா இருக்கும். தென் செகண்ட் ரேங்க் வந்து பாத்தீங்கன்னா இந்தியா. which mulberry variety is suitable for the irrigated condition? சரிங்களா, irrigated conditionக்கு வந்து எந்த மல்பெரி பிளான்ட் வெரைட்டி வந்து சூட்டபிளா இருக்கும்னு பாத்தீங்கன்னா V1 விக்டோரியா 1, அப்புறம் S38, 36, S54, அப்புறம் கன்வா M2, M5. சரிங்களா, இது ரெண்டும் வந்து பாத்தீங்கன்னா இதுவெல்லாம் என்ன irrigated conditionக்கு வந்து ரொம்ப சூட்டபிளா இருக்கும். தென் அதே S34 வந்து பாத்தீங்கன்னா ட்ரைலேண்ட் கண்டிஷன் இல்லாட்டி ரெயின்ஃபெட் கண்டிஷனுக்கு வந்து S34 வந்து ரொம்ப சூட்டபிளா இருக்கும். இதுல இந்த கான்வா 2 பாத்தீங்கன்னா வந்து போத் இரிகேட்டட் அண்ட் ரெயின்ஃபெட் கண்டிஷன் ரெண்டுக்குமே இது ரொம்ப சூட்டபிளா இருக்கும். மல்பெரி க்ரோஸ் பெஸ்ட் இன் தி விச் டைப் ஆஃப் சாயில் பாத்தீங்கன்னா வெல் ட்ரைன்ட் லோமி சாயில். சரிங்களா, வெல் ட்ரைன்ட் லோமி ஸ்டைல் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சூட்டபிள் கண்டிஷன் ஃபார் தி மல்பெரி பிளான்ட்ஸ்.
தென் மோஸ்ட் பாப்புலர் மெத்தட் ஃபார் தி மல்பெரி ப்ராபகேஷன். சரிங்களா, மல்பெரி வந்து ப்ராபகேட் பண்றது வந்து பெஸ்ட் மெத்தட் வந்து பாத்தீங்கன்னா கட்டிங்ஸ். ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா சொன்னது ஹார்ட்வுட் இல்லாட்டி செமிவுட் கட்டிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மல்பெரி பிளான்டிங் வந்து ரொம்ப கமர்ஷியலா ரொம்ப பெஸ்ட் மெத்தடை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரீசன்ட் பாப்புலர் மெத்தட் டு மல்பெரி பிளான்டிங் வந்து பாத்தீங்கன்னா பேட் ரோ பிளான்டிங், பேட் ரோ சிஸ்டம். சரிங்களா, மோஸ்டா வந்து இந்த பேட் ரோ சிஸ்டம் தான் யூஸ் பண்ணுவாங்க. 2 ரோஸ்ல பிளான்ட் பண்ணுவாங்க வித் தி இன்டர் ரோ ஸ்பேசிங். க்ளோஸா இருக்கக்கூடிய இன்டர் ரோ ஸ்பேசிங் வந்து கம்மியா இருக்க மாதிரி 2 ரோல வந்து பிளான்டிங் பண்ணுவாங்க. இது வந்து பேட் ரோ சிஸ்டம். அதே வந்து ரோ சிஸ்டம் வந்து பாத்தீங்கன்னா பிளான்டட் இன் தி சிங்கிள் ரோ. சரிங்களா, ஒரு ரோல மட்டும் பிளான்ட் பண்ணா அது வந்து ரோ சிஸ்டம். 2 ரோல பிளான்டிங்னா அது வந்து பேட் ரோ சிஸ்டம். Thukra disease or bushy top is mulberry in mulberry caused by the pink mealybug. சரிங்களா, Thukra disease பாத்தீங்கன்னா caused by the pink mealybug. அதோட scientific name பாத்தீங்கன்னா Magnolycoccus hirsutus. Magnolycoccus hirsutus pink mealybug. Then mealybug belongs to the family. அது mealybug ஓட family வந்து பாத்தீங்கன்னா Pseudococcidae. சரிங்களா, mealybug ஓட family வந்து Pseudococcidae. Next one Spalgis apies. சரிங்களா, இது வந்து பாத்தீங்கன்னா predator of the mealybug. mealybug ஓட predator. சரிங்களா, இந்த Spalgis apies உடைய family எதுன்னு கேக்குறாங்க. பாத்தீங்கன்னா Lycaenidae. சரிங்களா, இது வந்து predator for the mealybug. The effective parasitoid of papaya mealybug infesting the mulberry பாத்தீங்கன்னா Asaropagus papaya இல்லாட்டி Paranococcus marginatus அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, இது பாத்தீங்கன்னா பப்பாயா மீலிபக்கை கண்ட்ரோல் பண்றதுக்காக இந்த பாராசிடைட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸாட்டிக் பெஸ்டா வந்து ஆக்ட் ஆகும். சரிங்களா, இது வந்து ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. பட் அது வந்து பாத்தீங்கன்னா மல்பெரியில வந்து ஒரு பெஸ்டா வந்து ஆக்ட் ஆகும். இது வந்து பாத்தீங்கன்னா இது பப்பாயா மீலிபக்கை வந்து மேனேஜ் பண்றதுக்கு வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. பட் அதே வந்து பாத்தீங்கன்னா அது மல்பெரியில வந்து ஒரு பெஸ்டாவும் வந்து அஃபெக்ட் பண்ணும். சரிங்களா, அசரோபாகஸ் பப்பாயா இல்லாட்டி Paranococcus marginatus. India is the monopoly in the producing the which type of silk பாத்தீங்கன்னா முகா சில்க். சரிங்களா, முகா சில்க் வந்து பாத்தீங்கன்னா அஸ்ஸாம் ஏரியாவில் மட்டும் தான் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அது வந்து இந்தியா வந்து ஒரு மோனோபோலியா இருக்கும். சரிங்களா, இந்தியாவில் மட்டும் தான் அதை வந்து ப்ரொடியூஸ் பண்றாங்க. மொத்தம் 4 டைப்ஸ் ஆஃப் சில்க்ஸ் இருக்கு. மல்பெரி, எரி, தசார், அப்புறம் முகா சில்க். இந்தியா தான் மொத்தம் 4 டைப் ஆஃப் சில்க் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரே கண்ட்ரி எதுன்னு பாத்தீங்கன்னா இந்தியா தான். தென் ஒவ்வொரு சில்கோட டைப் அதோடைய சயின்டிஃபிக் நேம் அப்புறம் அதோடைய ஹோஸ்ட் பிளான்ட் வந்து கொடுத்துருக்காங்க. மல்பெரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாரும் தெரிஞ்சதான் பாம்பெக்ஸ் மோரி மல்பெரி பிளான்ட். சரிங்களா, மோரஸ் ஸ்பீசிஸ் வந்து அதோடைய ஹோஸ்ட் பிளான்ட்டாக இருக்கும். அதே ஹெரி சில்க்வாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிலசோமினா ரிசினி. சரிங்களா, இல்லாட்டி சமியா ரிசினி அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட ஹோஸ்ட் பிளான்ட் பார்த்தீங்கன்னா காஸ்டர் வந்து இதோட ஹோஸ்ட் பிளான்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தசார் சில்க் பார்த்தீங்கன்னா ஆந்த்ரியா மைசிலியா. சரிங்களா, இல்லாட்டி ஆந்த்ரியா பெர்னி பார்த்தீங்கன்னா இதோட சயின்டிஃபிக் நேம் இருக்கும். டிராபிக்கல் ஹோஸ்ட் பார்த்தீங்கன்னா டிராபிக்கல் பார்த்தீங்கன்னா மைத்திலியா. இது வந்து பார்த்தீங்கன்னா ஓக் தசார் வந்து பார்த்தீங்கன்னா பெரினி. சரிங்களா, இது பார்த்தீங்கன்னா அர்ஜுன் அசன் ஓக் வந்து இதோடைய ஹோஸ்ட் பிளான்ட்டாக இருக்கும். சரிங்களா, அது பார்த்தீங்கன்னா முகா சில்க்வாம் பார்த்தீங்கன்னா ஆந்த்ரியா அசாமென்சிஸ். இது பார்த்தீங்கன்னா சோம் ஹோஸ்ட் பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா சோம் அப்புறம் சோலோ. சரிங்களா, இதுதான் இதோடைய ஹோஸ்ட் பிளான்ட்டாக இருக்கும். சரிங்களா, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா, இது வந்து கண்டிப்பாக எல்லா எக்ஸாம்ஸ்லையும் இதில் வந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின்ஸ் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். which is the host plant for the எரி சில்க்வாம் வந்து பாத்தீங்கன்னா castor resinus communis. சரிங்களா, எரி சில்க்வாமோட ஹோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா castor. then எரி சில்க்வாம் produced by பாத்தீங்கன்னா செமியா ரெசினி. சரிங்களா, castor வந்து ஃபீட் பண்ணும். அதோட சயின்டிஃபிக் நேம் பாத்தீங்கன்னா சமியா ரெசினி. அகிம்சா சில்க் இஸ் ப்ரொடியூஸ்டு பை தி எரி சில்க்வாம். சரிங்களா, அகிம்சா சில்க் வந்து என்னது எரி சில்க்வாம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். இது எதுக்காக அகிம்சா சில்க்னு சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா கக்கூன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஓப்பன் ஹெட்டடா இருக்கும். சரிங்களா, அதனால என்ன பண்ணும் அந்த மாத் வந்து அதை வந்து நம்ம கில் பண்ணாமே அதுவும் என்னது எமர்ஜ் ஆயிட்டு வெளியே எஸ்கேப் ஆகி போயிடும். அதனால இது வந்து அகிம்சா சில்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரொடியூஸ்டு பை தி எரி சில்க்வாம். தென் காப்பர் கலர்டு சில்க் இஸ் ப்ரொடியூஸ்டு பை தி தசார் சில்க். சரிங்களா, காப்பர் கலர்டு சில்க் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொடியூஸ்டு பை தி தசார் சில்க். இதோட சில்க் என்னது ஒரு காப்பர் கலர்ல இருக்கும். முகா which silkworm is known for the golden yellow silk color. சரிங்களா, golden yellow color வந்து பாத்தீங்கன்னா முகா silkworm. சரிங்களா, ஆந்த்ரியா அசாமென்சிஸ் வந்து பாத்தீங்கன்னா முகா silkworm பாத்தீங்கன்னா golden yellow colorல இருக்கும். அதோட silk thread வந்து பாத்தீங்கன்னா golden yellow colorல இருக்கும். What is the multi-voltane race of this silkworm? சரிங்களா, multi-voltane அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா race produces more than the 2 broods per year. சரிங்களா, 2 broods வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். சரிங்களா, 2 சீசன் வந்து கம்ப்ளீட் பண்ணி அது வந்து multi-voltane. அதே பைவோல்டைன் பாத்தீங்கன்னா 2 பிரீட்ஸ் தான். சரிங்களா, 2 சீசன் வந்து கம்ப்ளீட் பண்ணோம். அது வந்து பாத்தீங்கன்னா பைவோல்டைன். 2க்கு மேல போச்சுன்னா அது வந்து மல்டி வோல்டைன். வித்தின் தி இயர் ஒரு இயர்க்குள்ள 2 ப்ரூட்க்கு மேல போனா அது வந்து மல்டி வோல்டைன். 2 ப்ரூட்ஸ்னா வந்து அது வந்து பைவோல்டைன். நெக்ஸ்ட் ஒன் ஹெரால்டு கிளாண்ட் இஸ் பிரசன்ட் இன் தி விச் ஸ்டேஜ் ஆஃப் தி மல்பெரி சில்க்வாம். சரிங்களா, ஹெரால்டு கிளாண்ட் வந்து எந்த ஸ்டேஜ்ல இருக்கும்னு கேட்டிருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா லார்வல் ஸ்டேஜ் அப்புறம் பியூப்பல் ஸ்டேஜ்ல இருக்கும். மெயினா பாத்தீங்கன்னா வந்து மேல் லார்வால வந்து இது வந்து பிரசன்ட் ஆயிருக்கும். அதே பாத்தீங்கன்னா
இஸ்வதா கிளாண்ட் வந்து பாத்தீங்கன்னா இதோடைய செக்ஸ் மார்க் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. செக்ஸ் மார்க் டு ஐடென்டிஃபை தி விச் செக்ஸ் பாத்தீங்கன்னா இது வந்து ஃபீமேல். சரிங்களா, இஸ்வதா கிளாண்ட் வந்து பாத்தீங்கன்னா அது ஃபீமேலோடைய கிளாண்டை வந்து ஐடென்டிஃபை பண்றதுக்காக வந்து நம்ம அது வந்து இது வந்து ஒரு ஃபீமேலுக்கான ஒரு ஐடென்டிஃபிகேஷன் மார்க். தென் ஒன் டிஎஃப்எல் டிசீஸ் ஃப்ரீ லேயிங் உடைய எத்தனை எக்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஹவு மெனி எக்ஸ் பாத்தீங்கன்னா 450 to 500 எக்ஸ். சரிங்களா, ஒரு டிசீஸ் ஃப்ரீ லேயிங்ல வந்து 450 to 500 எக்ஸ் இருக்கும். தென் நியூலி ஹேச்டு சில்க்வார்ம் லார்வா இஸ் கால்ட் அஸ் தி கெகோ ஆர் ஆண்ட். சரிங்களா, ஒரு ஃபர்ஸ்ட் ஹேட்ச் பண்ண சரிங்களா நியூலி ஹேட்ச். சரிங்களா, அந்த சில்க்வார்ம் அந்த எக்ல இருந்து ஹேட்ச் ஆகி வந்த உடனே பாத்தீங்கன்னா அது வந்து நம்ம ஆண்ட்னு சொல்லலாம், இல்லாட்டி கெகோ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. தென் சாக்கி வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் ரெஃபர் டு தி எங்கர் லார்வா வந்து பாத்தீங்கன்னா அப் டு செகண்ட் மோல்டிங் வரைக்கும். சரிங்களா, செகண்ட் மோல்டிங் வரைக்கும் இருக்கக்கூடிய லார்வா வந்து சாக்கி ரியரிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, சாக்கி. வாட் இஸ் தி யூனிட் ஃபார் மெஷரிங் தி டென்சிட்டி ஆஃப் தி சில்க். சரிங்களா, சில்க் ஃபைபர் பாத்தீங்கன்னா டெனியர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, அதோடைய டென்சிட்டி இல்லாட்டி அதோடைய குவாலிட்டி மெஷர் பண்ணக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் பாத்தீங்கன்னா டெனியர். சரிங்களா, அதோட யூனிட் வந்து பாத்தீங்கன்னா டெனியர். நெக்ஸ்ட் ஒன் த பர்பஸ் ஆஃப் கக்கூன் ஸ்டிப்லிங் வந்து பாத்தீங்கன்னா டு கில் தி பியூப்பா. சரிங்களா, ஸ்டிப்லிங் நடத்தும் நம்ம வந்து உள்ள இருக்கிற அந்த பீப்பாவை வந்து கில் பண்ணிட்டு அப்புறம் நம்ம அந்த சில்க் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுப்போம். அது பேர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டிஃப்லிங். சரிங்களா, சில்க் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கிறதுக்கு பேர் வந்து ரீலிங், அதை வந்து கில் பண்றதுக்கு பேர் வந்து ஸ்டிஃப்லிங். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, 1 kg ஆஃப் சில்க். சரிங்களா, 1 kg ஆஃப் சில்க் வந்து 1 கிலோ சில்க் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு வந்து எவ்வளவு கக்கூன்ஸ் தேவைப்படும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அதான் பாத்தீங்கன்னா 2 ஈட்டா. சரிங்களா, த குவான்டிட்டி ஆஃப் கக்கூன்ஸ் இன் கேஜி required ஃபார் ப்ரொடியூசிங் 1 kg ஆஃப் சில்க். சரிங்களா, எவ்வளவு கக்கூன்ல இருந்து 1 kg ஆஃப் சில்க் வந்து எடுக்கலாம் அப்படின்னா அது பேர் தான் பாத்தீங்கன்னா 2 ஈட்டா. தி சில்க்வார்ம் லார்வா அண்டர்கோஸ் தி ஹவு மெனி மோல்ட். மொத்தம் என்னது 4 மோல்ட் இருக்கும். சரிங்களா, மொத்தம் 4 மோல்ட் இருக்கும். அது செகண்ட் மோல்ட் வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம சாக்கின்னு சொல்லுவோம். சரிங்களா, மொத்தம் வந்து 5 இன்ஸ்டார்ஸ் இருக்கும். சரிங்களா, மொத்தம் 5 இன்ஸ்டார் லார்வா 4 மோல்டிங் வந்து நடக்கும். ஃபிப்ரோனின் ஃபார்ம்ஸ் தி அவுட்டர் ஆர் இன்னர் லேயர் ஆஃப் தி சில்க். சரிங்களா, ஃபிப்ரோனின் வந்து பாத்தீங்கன்னா இன்னர் லேயர். சரிங்களா, இன்னர் கோர்ல இருக்கும். அதே செரிசின் வந்து பாத்தீங்கன்னா அவுட்டர் புரோட்டீன்ல அவுட்டர் கம்மா இருக்கும். சரிங்களா, இது வந்து பாத்தீங்கன்னா மேஜர் சில்க் புரோட்டீன். சரிங்களா, ஃபிப்ரோனின் அப்புறம் செரிசின் ரெண்டுமே என்னது சில்க் புரோட்டீன் சொல்லுவாங்க. அவுட்டர் லேயர்ல வந்து பாத்தீங்கன்னா செரிசின் இருக்கும், இன்னர் லேயர்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபிப்ரோனின் இருக்கும். டிசீஸ் காஸ்ட் பை என்பிவி இன் சில்க்வார்ம். சரிங்களா, என்பிவி வந்து சில்க்வார்ம்ல என்ன டிசீஸ் காஸ் பண்ணுதுன்னா கிராஸ்ரி டிசீஸ். சரிங்களா, காஸ்ட் பை தி என்பிவி. சரிங்களா, அதே பாத்தீங்கன்னா மஸ்கடைன் டிசீஸ் வந்து காஸ்ட் பை தி ஃபங்கஸ். சரிங்களா, கிராஸ்ரி இது வந்து பாத்தீங்கன்னா வைரஸ். சரிங்களா, மஸ்கடைன் டிசீஸ் காஸ்ட் பை தி ஃபங்கஸ். which is the parasite in the silkworm larvae. சரிங்களா, silkworm larvae parasite எதுன்னு பாத்தீங்கன்னா ஓசிப்ளை. சரிங்களா, அதோட சயின்டிபிக் நேம் பாத்தீங்கன்னா எக்ஸோரிஸ்டா பாம்பிசிஸ். சரிங்களா, அது அதோட சயின்டிபிக் நேம். சரிங்களா, இது பாத்தீங்கன்னா அந்த பிளாக் ஸ்பாட்ஸ் வந்து பிரசன்ட் ஆயிருக்கும், அது அதோடைய சிம்டம்ஸ். சரிங்களா, இட்ஸ் a parasite in the silkworm larvae. அதோட பிரெடேட்டர் வந்து பாத்தீங்கன்னா ஹார்னட் வாஸ்ப் அப்புறம் டெர்மஸ்டிட் பீட்டில் எல்லாமே சில்க்வார்ம்ஸ் உடைய பிரெடேட்டர்ஸா இருக்கும். சென்ட்ரல் செரிகல்ச்சர் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் வந்து பாத்தீங்கன்னா மைசூர். சரிங்களா, CSTRI. சரிங்களா, சென்ட்ரல் செரிகல்ச்சர் ட்ரைனிங் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் லொகேட்டட் இன் தி மைசூர்ல இருக்கும். தென் அதே பாத்தீங்கன்னா சென்ட்ரல் செரிகல்ச்சரல் ஜெர்ம் பிளாசம் ரிசோர்ஸ் சென்டர் வந்து பாத்தீங்கன்னா ஒசூர்ல லொகேட் ஆயிருக்கும். சரிங்களா, அதே வந்து இன்னொரு முக்கியமானது பாத்தீங்கன்னா ISC இன்டர்நேஷனல் செரிகல்ச்சர் கமிஷன். சரிங்களா, இன்டர்நேஷனல் செரிகல்ச்சர் கமிஷன் வந்து பாத்தீங்கன்னா பெங்களூர்ல லொகேட் ஆயிருக்கும். சரிங்களா, 2013. சரிங்களா, 2013 முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா அது வந்து பிரான்ஸ்ல இருந்துச்சு ஹெட் குவார்டர்ஸ்ல. சரிங்களா, 2013 அப்புறம் அது வந்து பெங்களூருக்கு மாத்தியாச்சு. சரிங்களா, இன்டர்நேஷனல் செரிகல்ச்சர் கமிஷன் லொகேட்டட் அட் பெங்களூர். சயின்டிபிக் நேம் ஆஃப் தி லேக் இன்செக்ட். லேக் இன்செக்டோட சயின்டிபிக் நேம் பாத்தீங்கன்னா கெரியா லக்கா. சரிங்களா, அதோட ஃபேமிலி பாத்தீங்கன்னா கெரிடே. நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் செகண்டரி அக்ரிகல்ச்சர் லொகேட்டட் இன் தி ராஞ்சி. சரிங்களா, நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் செகண்டரி அக்ரிகல்ச்சர் பாத்தீங்கன்னா ராஞ்சில இருக்கும். அதோட ப்ரீவியஸ் நேம் வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் நேச்சுரல் ரெசின்ஸ் அண்ட் கம்ஸ். சரிங்களா, தான் பண்ணிருப்பாங்க 2022ல பாத்தீங்கன்னா அது என்னது நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் செகண்டரி அக்ரிகல்ச்சர் அப்படின்னு சொல்லி நேம் சேஞ்ச் பண்ணிருப்பாங்க. தென் இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா லேக் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு லீடிங் ஸ்டேட் எதுன்னு பாத்தீங்கன்னா அதிகமா லேக் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஸ்டேட் வந்து பாத்தீங்கன்னா ஜார்க்கண்ட். சரிங்களா, லீடிங் லேக் ப்ரொடியூசர் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில் வந்து ஜார்க்கண்ட் ஸ்டேட். ஃபர்ஸ்ட் இன்ஸ்டார் நிம்ஸ் ஆஃப் லேக் இன்செக்ட் ஆர் கால்ட் அஸ் கிராவலர்ஸ். சரிங்களா, ஃபர்ஸ்ட் இன்ஸ்டாரோடைய அந்த நிம்போட ஃபர்ஸ்ட் இன்ஸ்டார் வந்து பாத்தீங்கன்னா கிராவலர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆல்சோ நோன் அஸ் தி ஸ்வாமிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க.
In lac insect, which gland is involved in the secretion of the lac? சரிங்களா lac insectல வந்து பாத்தீங்கன்னா lac வந்து எந்த gland வந்து செக்ரேட் பண்ணும்னு கேட்டிருப்பாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா நிறைய glands சேர்ந்து நிறைய glands சேர்ந்து வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். சரிங்களா மெயினா பாத்தீங்கன்னா ரெசின் gland. சரிங்களா ரெசின் glands. அப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்பெஷலைஸ்ட் வந்து கியூட்டேனியஸ் கிளாண்ட்ஸ் பாத்தீங்கன்னா இந்த டெர்மல் கிளாண்ட்ஸ் இல்லாட்டி எபிடெர்மல் கிளாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா இதுவும் ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த ரெசின் கிளாண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பிரசன்ட் ஆல் ஓவர் தி பாடி. சரிங்களா எல்லா பாடியில இருக்கும். ஆல் ஓவர் தி கியூட்டிக்கல் எக்ஸப்ட் மவுத் பார்ட்ஸ் அப்புறம் ஆனஸ் அப்புறம் பிரீத்திங் ஃபோர்ஸ். சரிங்களா இந்த ஏரியாவை தவிர மற்ற ஏரியா முழுக்க என்னது இந்த கியூட்டிகல்ஸ் வந்து இந்த ரெசின் கிளாண்ட்ஸ் வந்து இருக்கும். சரிங்களா டூ மெயின் ஸ்ட்ரெயின்ஸ் ஆஃப் தி லேக் இன்செக்ட். சரிங்களா லேக் இன்செக்ட்ல வந்து ரெண்டு முக்கியமான ஸ்ட்ரெயின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒன்று வந்து ரங்கிமி, இன்னொன்று வந்து குஸ்மி. சரிங்களா ரெண்டு ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கும். இதுல அந்த குஸ்மி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பெசிபிக்கான பெஸ்ட். இந்த குசும் பிளான்ட்ல மட்டும் தான் அதை வந்து க்ரோ ஆகும். சரிங்களா அதான் வந்து குஸ்மி லேக். அதே இந்த நான் குசும் பிளான்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா க்ரோ ஆகுறது வந்து பாத்தீங்கன்னா ரங்கினி லேக். சரிங்களா ரங்கினி லேக் வந்து மற்ற எல்லா ஹோஸ்ட்லயும் வந்து க்ரோ ஆகும். இந்த குசும் பிளான்ட்ல வரது பாத்தீங்கன்னா குஸ்மி லேக். தென் ரங்கிமி ஸ்ட்ரெயினோட பாத்தீங்கன்னா அது வந்து பெர்ல இருக்கும். அகேஷியா கேட்டச்சோ இந்த பிளான்ட்ல இருக்கும். பட் அதே பாத்தீங்கன்னா அந்த குஸ்மி ஸ்ட்ரெயின் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஸ்க்ளிரோஷிரா ஒலிசா. சரிங்களா இந்த குசும் பிளான்ட்ல மட்டும் தான் இருக்கும். இது பாத்தீங்கன்னா அதோட எல்லாமே ஹோஸ்ட். சரிங்களா பலாஸ், பெர் அப்புறம் கயர் இது எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ரங்கிமி ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கும். பட் இந்த குசும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்க்ளிரோஷிரா ஒலிசா இந்த பிளான்ட்ல மட்டும் தான் அது வந்து க்ரோ ஆகும். தென் கமர்ஷியல் ப்ராடக்ட் ஆஃப் தி லேக். சரிங்களா லேக்கோட கமர்ஷியல் ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா ஷெல்லாக்னு சொல்லுவாங்க. சரிங்களா தான் அது நம்ம எண்ட் ப்ராடக்ட் ஷெல்லாக்னு சொல்லுவோம். இது பாத்தீங்கன்னா ஹார்ட் அண்ட் நேச்சுரல் ரெசின் செக்ரேட்டட் பை தி ஃபீமேல் லேக். சரிங்களா ஃபீமேல் லேக் இன்செக்ட் தான் வந்து இந்த லேக்கை வந்து செக்ரேட் பண்ணும். which is what is the stick lag. சரிங்களா stick lag தான் பாத்தீங்கன்னா இட்ஸ் a crude lag encrusted on the twigs. சரிங்களா அந்த குச்சியில இருக்கும். சரிங்களா அந்த குச்சியில சுத்தி இருக்கக்கூடிய அந்த ஃபர்ஸ்ட் நமக்கு கிடைக்கிறதா வந்து ஸ்டிக் லேக் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே கிரெயின் லேக்னு பாத்தீங்கன்னா லேக் ஆஃப்டர் ரிமூவல் ஆஃப் தி ட்விக்ஸ் அண்ட் கிரஷிங். சரிங்களா அந்த அந்த அதில் கூட அந்த ஸ்டிக்கை எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை வந்து நம்ம கிரஷ் பண்ணி வச்சிருப்போம். அதான் அது கிரெயின் லேக் இல்லாட்டி சீட் லேக் அப்படின்னு சொல்லுவாங்க. கிரி. சரிங்களா கிரி இல்லாட்டி கிரி. சரிங்களா கிரி இஸ் ஏ பை ப்ராடக்ட் ஆஃப் தி லேக் இன்செக்ட். சரிங்களா லேக் இன்செக்டோட பை ப்ராடக்ட் தான் வந்து இந்த கிரீன் சொல்லுவாங்க. இதுல பாத்தீங்கன்னா 50% ஆஃப் தி ஷெல்லாக் பிரசன்ட் ஆயிருக்கும். சரிங்களா 100% அது வந்து 50% வந்து ஷெல்லாக் வந்து பிரசன்ட் ஆயிருக்கும். தென் ஃபைனலி டிவைடட் டஸ்ட் லைக் மெட்டீரியல் செப்பரேட்டட் ஃப்ரம் தி சீட் லேக் வந்து பாத்தீங்கன்னா மொலிமா. சரிங்களா மொலிமா இது வந்து ஒரு பை ப்ராடக்ட் தான். பாத்தீங்கன்னா இது பாத்தீங்கன்னா ரொம்ப டஸ்ட் லைக் அப்பியரன்ஸ்ல இருக்கும். சரிங்களா சீட் லேக்ல வந்து செப்பரேட் ஆயிருக்கும். இதுல பாத்தீங்கன்னா 70% வந்து ஷெல்லாக் பிரசன்ட் ஆயிருக்கும். நேச்சுரல் எனிமீஸ் ஆஃப் லேக் இன்செக்ட் வந்து பாத்தீங்கன்னா பாராசிட்டைட் வந்து பாத்தீங்கன்னா டகார்டிஃபேகஸ். சரிங்களா டகார்டிஃபேகஸ் ஸ்பீசிஸ் தான் வந்து அதோட பாராசிட்டைடா இருக்கும். அதோட பிரெடேட்டர் வந்து பாத்தீங்கன்னா லார்ஜர் ஒயிட் லேக் மாத் அதான் அதோட பிரெடேட்டரா இருக்கும். அதோட சயின்டிஃபிக் நேம் பாத்தீங்கன்னா எப்ளிமா அமாபிளிஸ் அதான் வந்து பிரெடேட்டரோட சயின்டிஃபிக் நேம். C1 culturing of the lac insect refers to the ரங்கினி கிராப். சரிங்களா அந்த C1 கல்ச்சரிங் வந்து பாத்தீங்கன்னா ரங்கினி கிராப்ல வந்து ரெண்டு இருக்கும். சரிங்களா ஒன்னு C1 இன்னொன்னு வந்து C2. சரிங்களா C1 பாத்தீங்கன்னா பைசாக்கி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா C1 வந்து பைசாக்கின்னு சொல்லுவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா சம்மர் கிராப்னு சொல்லுவாங்க. சரிங்களா ஹெவிலி யூஸ் டு ப்ரொடியூஸ் தி ப்ரூட் லேக். சரிங்களா ப்ரூட் லேக் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு வந்து இந்த பைசாக்கி சீசன் வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் சீசன் கார்த்திகி இல்லாட்டி அகானி சொல்லுவாங்க. சரிங்களா கார்த்திகி இல்லாட்டி அகானி சொல்லுவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா வின்டர் இல்லாட்டி மான்சூன் கிராப். சரிங்களா இதுதான் பாத்தீங்கன்னா ஒரு கமர்ஷியல் ரெசின் ப்ரொடியூஸ் பண்றதுக்காக இந்த சீசன் வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. சரிங்களா இது என்னது C1ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சீசன் தான். சரிங்களா C1 வந்து பைசாக்கி, C2 வந்து பாத்தீங்கன்னா கார்த்திகி இல்லாட்டி அகானி சொல்லுவாங்க. தி கரெக்ட் சீக்வன்ஸ் ஆஃப் தி ப்ராசஸிங் ஆஃப் தி லேக் ஃப்ரம் தி ரா harvest டு தி ஃபைனல் ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டான ப்ராசஸிங் ஆர்டர் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டிக் லேக் இருக்கும், அப்புறம் ஸ்கிராப் லேக், அப்புறம் சீட் லேக், அப்புறம் ஷெல்லாக். சரிங்களா செகண்ட் இது வந்து கமர்ஷியல் ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா ஷெல்லாக். சரிங்களா பார்த்தோம் ஸ்டிக், அப்புறம் ஸ்கிராப், அப்புறம் சீட், அப்புறம் அதுக்கப்புறம் தான் வந்து ஷெல்லாக். நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா வீட்ஸ். அதாவது வீட்ஸ் வந்து என்னது இன்செக்ட்ஸ் மூலமா கண்ட்ரோல் பண்றது. என்னென்ன இன்செக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பயாலஜிக்கல் கண்ட்ரோல் ஏஜென்ட் ஃபார் மேனேஜிங் தி காங்கிரஸ் விடலாட்டு என்னது பார்த்தீனியம் சொல்லுவோம். சரிங்களா பார்த்தீனியத்தை வந்து மேனேஜ் பண்றதுக்கு வந்து எந்த இன்செக்ட் வந்து யூஸ் பண்ணும் பாத்தீங்கன்னா ஜைக்ரோக்ரோமா பைக்ளோரேட்டா. சரிங்களா அதே வந்து வாட்டர் ஐசின்த்தை வந்து நம்ம மேனேஜ் பண்றதுக்காக நியோசித்தினா எக்கிரோனியே. சரிங்களா எக்கிரோனிய நியோசித்தினா எக்கிரோனியை தான் வந்து வாட்டர் ஐசித்தை கண்ட்ரோல் பண்றதுக்காக வந்து நம்ம பயாலஜிக்கல் ஏஜென்ட்ஸா வந்து யூஸ் பண்ணுவோம். த நெக்ஸ்ட் ஒன் பிரிக்லி பேர் அந்த வீடை கில் பண்றதுக்காக வந்து பாத்தீங்கன்னா நம்ம டேக்டிலபஸ்
சைலோனிக்கஸ் அப்படிங்கிற இன்செக்ட் வந்து யூஸ் பண்ணுவோம். அதே வந்து லேண்டனா கேமராவை கில் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா டிலியோனிமா ஸ்க்ரோப்ளோசா, சரிங்களா? டிலியோனிமா ஸ்க்ரோப்ளோசா அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா லேண்டனா கேமராவை வந்து மேனேஜ் பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஒன், மெயின் பாலினேட்டர் ஆஃப் தி ஃபிக், சரிங்களா? ஃபிக்கோட மெயின் பாலினேட்டர் வந்து பாத்தீங்கன்னா ஃபிக் வெஸ்ப். அதோட சயின்டிஃபிக் நேம் வந்து பாத்தீங்கன்னா பிளாஸ்டோஃபாகா ஃபெசன்ஸ். பிளாஸ்டோஃபாகா ஃபெசன்ஸ்னா அதோட சயின்டிஃபிக் நேம் பாத்தீங்கன்னா பி வெஸ்ப். தென் இன்செக்ட் பாலினேட்ஸ் தி கோகனட். கோகனட் பாலினேட் பண்ணக்கூடிய இன்செக்ட் வந்து பாத்தீங்கன்னா ஹனிபி, சரிங்களா? கோகனட் வந்து பாலினேட்டர், சீப் பாலினேட்டர் வந்து பாத்தீங்கன்னா ஹனிபீஸ். எர்த்வார்ம்ஸ் ஆர் தி எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் தி சாயில் பில்டர்ஸ் இல்லாட்டி ஸ்கேவஞ்சர்ஸ்னு சொல்லலாம், சரிங்களா? எர்த்வார்ம்ஸ் அதோட எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கேவஞ்சர்ஸ் சொல்லலாம். தென் சாயில் பில்டர்ஸ் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா ஆண்ட்ஸ், டெர்மைட்ஸ், அப்புறம் வாஸ்ப் எல்லாமே சாயில் பில்டர்ஸ்க்கு வந்து எக்ஸாம்பிள். தென் விச் இன்செக்ட்ஸ் ஆக்ட் as a நேச்சுரல் ஸ்கேவஞ்சர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டங் பீட்டில்ஸ் அப்புறம் ப்ளோ ஃபிளைஸ் எல்லாமே வந்து நேச்சுரல் ஸ்கேவஞ்சர்ஸா வந்து யூஸ் ஆகும். தென் the word ecology coined by the எர்னஸ்ட் ஹெக்கில், சரிங்களா? எர்னஸ்ட் ஹெக்கில் அப்படிங்கிறத வந்து இந்த எக்காலஜி அப்படிங்கிற வேர்டை வந்து ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணியிருப்பாரு, காயின் பண்ணியிருப்பாரு. தென் எக்காலஜினா என்ன மீனிங் பார்த்தீங்கன்னா ஸ்டடி ஆஃப் தி ரிலேஷன்ஷிப் ஆஃப் இன்செக்ட்ஸ் டு தேர் என்வரான்மெண்ட், சரிங்களா? இன்செக்ட் அப்புறம் அதை சுற்றி இருக்கக்கூடிய என்வரான்மெண்ட் இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப்பை படிக்கிறது தான் வந்து இன்செக்ட் எக்காலஜி. Then group of species or organisms found in a given area at a particular point of time வந்து பாத்தீங்கன்னா community, சரிங்களா? group of species வந்து பாத்தீங்கன்னா community, சரிங்களா? அதே வந்து population வந்து பாத்தீங்கன்னா same species இருந்தா அது வந்து population, சரிங்களா? அதே வந்து different species இருந்தா அது வந்து community, சரிங்களா? அதே மாதிரி நிறைய species அதே மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கக்கூடிய communities இருந்தா அது வந்து பயோமின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? community வந்து பாத்தீங்கன்னா group of species இல்லாட்டி different species சொல்லலாம். organisms found in the ஒரு particular area வந்து பாத்தீங்கன்னா community. பாப்புலேஷன் வந்து பாத்தீங்கன்னா சேம் ஸ்பீசிஸ், சரிங்களா? இன்செக்ட்னா இன்செக்ட் மட்டும், ஹியூமன்னா ஹியூமன் மட்டும் இருந்தா அது வந்து பாப்புலேஷன். தி இன்ஹெரண்ட் கெப்பாசிட்டி ஆஃப் தி இன்செக்ட்ஸ் டு மீட் தி என்வரான்மெண்டல் சேலஞ்சஸ் வந்து பாத்தீங்கன்னா விட்டாலிட்டி, சரிங்களா? இன்செக்டோட ஒரு நேச்சுரல் பில்டப் கெப்பாசிட்டியா இருக்கும், ஒரு நேச்சுரல் கெப்பாசிட்டியா இருக்கும் டு மீட் தி, சரிங்களா? என்வரான்மெண்டல் கெப்பாசிட்டி, சரிங்களா? என்வரான்மெண்டல் இருக்கக்கூடிய சேலஞ்சஸ் வந்து மீட் பண்றதுக்கு இல்லாட்டி அதை வந்து ஃபேஸ் பண்றதுக்கு வந்து பேர் பாத்தீங்கன்னா விட்டாலிட்டி. தென் inherent capacity of the insect to resist, சரிங்களா? அது வந்து என்னது environmental factors வந்து ரெசிஸ்ட் பண்ணும், அதுக்கு என்னது அதுக்கு வந்து எகெயின்ஸ்டா இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ், சரிங்களா? எகெயின்ஸ்டா இருந்தா ரெசிஸ்டன்ஸ், அதை ஃபேஸ் பண்றதுக்கு பேர் வந்து விட்டாலிட்டி. வாட் இஸ் தி நேட்டாலிட்டி, சரிங்களா? நேட்டாலிட்டி என்ன அர்த்தம்? பர்த் ரேட் ஆஃப் தி பாப்புலேஷன், சரிங்களா? நேட்டாலிட்டி நேட்டாலிட்டி அர்த்தம் பர்த் ரேட் அப்படின்னு சொல்லி அர்த்தம், சரிங்களா? ஒரு பாப்புலேஷன் வந்து அதோட பர்த் ரேட் வந்து எந்த ரேஞ்சில் இருக்கு அப்படிங்கிறதா வந்து நேட்டாலிட்டி. தி ப்ராசஸ் ஆஃப் ரிப்பீட்டட் ஈட்டிங் அண்ட் பீயிங் ஈட்டன் வந்து பாத்தீங்கன்னா ஃபுட் செயின், சரிங்களா? அந்த ரிப்பீட்டட் ஈட்டிங் அண்ட் பீயிங் ஈட்டன் வந்து பாத்தீங்கன்னா ஃபுட் செயின், சரிங்களா? அந்த ஃபுட் செயின்ங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா உணவு சங்கிலி அப்படின்னு சொல்லுவோம். இது பாத்தீங்கன்னா ஒரு சிங்கிள் லீனியர் பாத், சரிங்களா? ஒரு சிங்கிள் லீனியர் பாத்தா போயிட்டே இருக்கும். ஒரு ஆர்கானிசம் இன்னொரு ஆர்கானிசம் அது வந்து ஈட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அது மாதிரி இந்த லைன் வந்து அப்படியே போய்கிட்டே இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா ஃபுட் செயின் அப்படின்னு சொல்லுவோம். அதே ஃபுட் வெப்னு பாத்தீங்கன்னா உணவு வலைன்னு சொல்லுவோம். இந்த ஃபுட் வேவ் பாத்தீங்கன்னா மோர் காம்ப்ளெக்ஸ். இந்த மாதிரியான ஃபுட் செயின், நிறைய ஃபுட் செயின் சேர்ந்த ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு விஷயம் தான் வந்து ஃபுட் வெப். The duration of the retention of pesticide in the plant or soil is called as persistence இல்லாட்டி residual effect, சரிங்களா? அது எவ்வளவு தூரத்துக்கு வந்து எவ்வளவு நாளைக்கு வந்து அந்த பிளான்ட்ல இல்லாட்டி அந்த சாயில் வந்து இருக்கும் அப்படிங்கிறது என்னது? பெர்சிஸ்டன்ஸ் இல்லாட்டி ரெசிடுவல் எஃபெக்ட் இல்லாட்டி ரெசிடியூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் இன்ட்ராஸ்பெசிபிக் செமியோகெமிக்கல்ஸ், சரிங்களா? பிட்வீன் தி ஸ்பீசிஸ், ஒரு ஸ்பீசிஸ்க்குள்ள நடக்கக்கூடிய இன்ட்ராஸ்பெசிபிக் செமியோகெமிக்கல்ஸ் பாத்தீங்கன்னா ஃபெரமோன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், சரிங்களா? அந்த இன்ட்ராஸ்பெசிபிக் செமியோகெமிக்கல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பெனிஃபிஷியல் டு தி ரிசீவர், சரிங்களா? அந்த கெமிக்கல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபெரமோன் வந்து பாத்தீங்கன்னா ரிசீவருக்கு பெனிஃபிட்டா இருந்துச்சுன்னா அது வந்து கைரமோன்ஸ்னு சொல்லுவாங்க. அதே வந்து பாத்தீங்கன்னா பெனிஃபிஷியல் டு தி ப்ரொடியூசர், சரிங்களா? அது யாருக்கு ப்ரொடியூஸ் பண்றாங்களோ அவங்களுக்கு பெனிஃபிட்டா இருந்துச்சுன்னா அது வந்து பாத்தீங்கன்னா அல்லமோன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? இன்ட்ராஸ்பெசிபிக் செமிகெமிக்கல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபெரமோன்ஸ்னு சொல்லுவாங்க. அது வந்து ரிசீவருக்கு பெனிஃபிட்டா இருந்தா கைரமோன்ஸ், ப்ரொடியூசருக்கு பெனிஃபிட்டா இருந்தா அது வந்து அல்லமோன்ஸ். நெக்ஸ்ட் ஒன், எலிமினேஷன் ஆஃப் ஒன் ஸ்பீசிஸ் பை அனதர் ஸ்பீசிஸ், சரிங்களா? ஒரு ஸ்பீசிஸ் பாத்தீங்கன்னா இன்னொரு ஸ்பீசிஸ் வந்து எலிமினேட் பண்ணோம். எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா காம்பீட்டிங் ஃபுட், சரிங்களா? ஃபுட்டுக்கு இருக்கக்கூடிய காம்படிஷனுக்காக ஒரு ஸ்பீசிஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு ஸ்பீசிஸ் வந்து எலிமினேட் பண்ணது கூட என்னது ஃபைட் பண்ணும். அதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா காம்படிஷன் எக்ஸ்க்ளூஷன். Next one, host plant not preferred by the insects for feeding, oviposition or shelter is referred as the non-preference இல்லாட்டி anti-zoonosis, சரிங்களா? anti-zoonosis இல்லாட்டி non-preference வந்து பாத்தீங்கன்னா அதோடைய physical appearance இல்லாட்டி அதோடைய ஏதாச்சும் ஒரு appearance இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு futureனால அது வந்து என்னது அது வந்து அந்த host வந்து prefer பண்ணாத அந்த insect, அதுக்கு பேர் பாத்தீங்கன்னா non-preference இல்லாட்டி anti-zoonosis. Father of host plant resistance வந்து பாத்தீங்கன்னா ஹாரச் பெயிண்டர், சரிங்களா? ஹோஸ்ட் பிளான்ட் ரெசிஸ்டன்ஸோட ஃபாதர் வந்து பாத்தீங்கன்னா ஹாரச் பெயிண்டர்.
நெக்ஸ்ட் ஒன் லைஃப் டேபிளுக்கான டெஃபினேஷன் கேட்டிருக்காங்க. லைஃப் டேபிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் a condensed tabular form of accounting certain vital statistics of the insect population. சரிங்களா, இன்செக்ட் பாப்புலேஷனுடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அது எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத பற்றிக்கான டேட்டா தான் வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் டேபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் மொத்தம் 2 டைப் இருக்கு. ஒன்று வந்து ஹரிசாண்டல் லைஃப் டேபிள். சரிங்களா, ஹரிசாண்டல் லைஃப் டேபிள் பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலேட்டடாக இருக்கும். சரிங்களா, ஏஜ் ஸ்பெசிஃபிக்காக இருக்கிறது வந்து ஹரிசாண்டல் லைஃப் டேபிள். அதே வந்து ஸ்டேஜ் ஸ்பெசிஃபிக்காக இருந்துச்சுன்னா அது வந்து வெர்டிக்கல் லைஃப் டேபிள். Which of the following is an density independent factor? சரிங்களா, density independent factor வந்து பாத்தீங்கன்னா abiotic factor. சரிங்களா, அந்த நான் லிவிங் திங்ஸ் எல்லாமே வந்து அந்த டென்சிட்டி இண்டிபெண்டன்ட் ஃபேக்டர்ஸாக தான் இருக்கும். சரிங்களா, அந்த டெம்பரேச்சர், ரெயின்ஃபால், இல்லாட்டி ப்ரிசிபிடேஷன், ஹியூமிடிட்டி எல்லாமே என்னது abiotic ஃபேக்டர்ஸ் எல்லாமே வந்து டென்சிட்டி இண்டிபெண்டன்ட் ஃபேக்டர்ஸ். காம்படிஷன் பிட்வீன் தி மெம்பர்ஸ் ஆஃப் தி சேம் ஸ்பீசிஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ரா ஸ்பெசிபிக் காம்படிஷன். சரிங்களா, வித்தின் தி ஸ்பீசிஸ்க்குள்ள நடந்துச்சு அது வந்து இன்ட்ரா ஸ்பெசிபிக் காம்படிஷன். பிட்வீன் தி ஸ்பீசிஸ் ஒரு ஸ்பீசிஸ்க்கும் இன்னொரு ஸ்பீசிஸ்க்கும் இடையில நடந்துச்சு அது வந்து இன்டர் ஸ்பெசிபிக் காம்படிஷன். இன்செக்ட் பெஸ்ட் வித் தி ஹை ரீப்ரொடக்டிவ் ரேட் அண்ட் லோ சர்வைவல் ரேட் வந்து பாத்தீங்கன்னா ஆர் ஸ்ட்ராட்டஜிஸ்ட். சரிங்களா, இது ஆர் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் வந்து அதிகமாக வந்து பாப்புலேஷன் இருக்கும், அதை வந்து என்னது ரீப்ரொடியூஸ் பண்ணும். பட் அதோட சர்வைவல் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து என்னது சர்வைவல் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப லோவா இருக்கும். அது வந்து பாத்தீங்கன்னா ஆர் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பாத்தீங்கன்னா ஆரோட மீனிங் வந்து பாத்தீங்கன்னா growth rate coefficient அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா ஏபிட்ஸ். சரிங்களா, ஏபிட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரீப்ரொடக்ஷன் அப்ப பாத்தீங்கன்னா அதோட பாப்புலேஷன் அதிகமா இருக்கும், பட் அதோட சர்வைவல் வந்து பாத்தீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். அதுக்கு பேர் வந்து ஆர் ஸ்ட்ராட்டஜிஸ்ட். அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா கே ஸ்ட்ராட்டஜிஸ்ட். இது எப்படின்னு பாத்தீங்கன்னா ரீப்ரொடியூஸ் ஸ்லோவா ரீப்ரொடியூஸ் பண்ணும், பட் அதோட சர்வைவல் ரேட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா இருக்கும். சரிங்களா, ஸ்லோவா இருந்தா அதோட சர்வைவல் ரேட் வந்து அதிகமா இருக்கும். சரிங்களா, கேக்கான மீனிங் வந்து பாத்தீங்கன்னா பிளாட்டன்ட் போர்ஷன் ஆஃப் தி growth curve. சரிங்களா, growth curve ஒரு பிளாட்டன்ட் போர்ஷன் தான் வந்து கே அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா கார்ட்லிங் மத் ஆஃப் தி ஆப்பிள், அப்புறம் ரெட் பாம் வெம்பிள் எல்லாமே என்னது இந்த கே ஸ்ட்ராட்டஜிஸ்ட்க்கு வந்து எக்ஸாம்பிள். The environmental factor responsible for the orientation and period of activeness in the insect. சரிங்களா, ஒரு இன்செக்ட் அதோடைய ஓரியன்டேஷன், சரிங்களா, அதோடைய ஆக்டிவ்னஸ் குறிக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய ஃபேக்டர் எது வந்து பாத்தீங்கன்னா என்விரான்மெண்டல் ஃபேக்டர் வந்து பாத்தீங்கன்னா லைட். தென் abiotic factor responsible for the circadian rhythm in the insect வந்து பாத்தீங்கன்னா லைட் இல்லாட்டி போட்டோ பீரியட். சரிங்களா, லைட் இல்லாட்டி போட்டோ பீரியட் தான் பாத்தீங்கன்னா அதோடைய சர்க்கடியன் ரிதம். சரிங்களா, அது வந்து எப்போ வந்து ஆக்டிவா இருக்கும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா லைட் தான் வந்து டிசைட் பண்ணும். விச் abiotic factor determines the டைபாஸ் ஸ்டேஜ் ஆஃப் தி இன்செக்ட். சரிங்களா, அந்த டைபாஸ் ஸ்டேஜ் வந்து டிட்டர்மைன் பண்ணது பாத்தீங்கன்னா போட்டோ பீரியடிசம். சரிங்களா, டைபாஸ் அந்த லைட் பேஸ் பண்ணி தான் வந்து போட்டோ பீரியடிசத்தை பேஸ் பண்ணி தான் வந்து அதோட டைபாஸ் ஸ்டேஜ் வந்து இருக்கும். சரிங்களா, then which physical factor affects the insect development most significantly? சரிங்களா, ரொம்ப ரொம்ப முக்கியமா அதிக அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஃபேக்டர் வந்து பாத்தீங்கன்னா டெம்பரேச்சர். சரிங்களா, டெம்பரேச்சர் அதோடைய growth வந்து அஃபெக்ட் பண்ணக்கூடிய முக்கியமான ஒரு பிசிக்கல் ஃபேக்டர். நெக்ஸ்ட் ஒன் வாட் இஸ் டைபாஸ்? சரிங்களா, டைபாஸோட மீனிங் வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் a period of arrested development in the insect due to the unfavorable condition. சரிங்களா, அன்ஃபேவரபிள் கண்டிஷனால என்ன பண்ண அது வந்து என்னது ஒரு பீப்பா ஸ்டேஜ் இல்லாட்டி ஒரு லார்வல் ஸ்டேஜ்ல வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்கு. அதுக்கு பேர் தான் வந்து டைபாஸ். immobility in insect is called as the quiescence. சரிங்களா, quiescence ன்னு அர்த்தம் ஒரு டார்மன்சி. சரிங்களா, அப்படின்னு சொல்லுவோம். quiescenceனா டார்மன்சின்னு சொல்லுவோம். சரிங்களா, இட்ஸ் immobility of the insect. சரிங்களா, அது பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு டெம்பரரி அரெஸ்ட் ஆஃப் தி டெவலப்மெண்ட் அண்ட் பிசிக்கல் ஆக்டிவிட்டி. சரிங்களா, இது வந்து டைப் ஆஃப் டார்மன்சி. இது வந்து டெம்பரரியா இருந்தா பாத்தீங்கன்னா quiescence அப்படின்னு சொல்லி பேர். இதே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப லாங் டேர்ம் டெவலப்மெண்டல் பாஸ், ரொம்ப இன்ஆக்டிவிட்டி பாத்தீங்கன்னா ஜெனட்டிக்கலி ப்ரோக்ராம்டா இருந்துச்சுன்னா இது பாத்தீங்கன்னா இது வந்து டைபாஸ். சரிங்களா, டைபாஸ்னா என்னது ஜெனட்டிக்கலி ரொம்ப லாங் டேர்மா இருக்கும், அது வந்து டைபாஸ். அதே வந்து ஷார்ட் டேர்ம்ல இருந்தா குயிசன்ஸ். இது ரெண்டுமே என்னது டைப்ஸ் ஆஃப் டார்மன்சின்னு சொல்லுவாங்க. வின்டர் டார்மன்சி இன் இன்செக்ட் இஸ் கால்ட் அஸ் தி ஹைபர்னேஷன். சரிங்களா, ஹைபர்னேஷன் அது வின்டர் டார்மன்சி வந்து பாத்தீங்கன்னா ஹைபர்னேஷன் சொல்லுவாங்க. அதே வந்து சம்மர் டார்மன்சி வந்து பாத்தீங்கன்னா ஏஸ்டிவேஷன். சரிங்களா, ஏஸ்டிவேஷன் வந்து சம்மர் டார்மன்சி, ஹைபர்னேஷன் வந்து வின்டர் டார்மன்சி. நெக்ஸ்ட் ஒன் insects which are active during the night times. சரிங்களா, நைட் டைம்ல ஆக்டிவா இருக்கக்கூடிய இன்செக்ட் வந்து பாத்தீங்கன்னா நாக்டர்னல் இன்செக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே டே டைம்ல இருக்கக்கூடிய இன்செக்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டயூனல் இன்செக்ட். சரிங்களா, டே டைம்ல ஆக்டிவா இருந்துச்சுன்னா அது வந்து டயூனல் இன்செக்ட், நைட் டைம்ல இருந்தா அது வந்து நாக்டர்னல் இன்செக்ட். அதே பாத்தீங்கன்னா ஆக்டிவ் டியூரிங் தி டான் அண்ட் டஸ்க். சரிங்களா, இயர்லி மார்னிங் இல்லாட்டி ஈவினிங் டைம்ல வந்து ஆக்டிவா இருக்கும். அந்த இன்செக்ட் பேர் பாத்தீங்கன்னா கிரபஸ்குலார் இன்செக்ட்ஸ். சரிங்களா, கிரபஸ்குலார் என்ன எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா டான் அண்ட் டஸ்க், மார்னிங் டைம்ல இல்லாட்டி ஈவினிங் டைம்ல அந்த டல்லா இருக்கக்கூடிய லைட்ல வந்து ஆக்டிவா இருக்கு. அது பாத்தீங்கன்னா கிரபஸ்குலார் இன்செக்ட். The next one
increasing the concentration of the gas. Concentration of a gas under the controlled condition will kill the insect in storage வந்து பாத்தீங்கன்னா CO2 சரிங்களா. ஸ்டோரேஜ் குடோன்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம CO2 உடைய கான்சன்ட்ரேஷனை வந்து நம்ம அதிகப்படுத்தணும்னா அதில் இருக்கக்கூடிய லார்வா லட்ஸ் அதில் இருக்கக்கூடிய இன்செக்ட்லாம் அது டெத் ஆயிரும் சரிங்களா. அதுக்கு பேர் தான் வந்து இந்த CO2 உடைய ஒர்க் சரிங்களா. ஒரு அன்ஃபேவரபிள் கண்டிஷன் இருக்கனால அது வந்து சர்வைவ் ஆக முடியாது சரிங்களா. தென் சேஃப் மாய்ஸ்டர் லெவல் பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜில் குடோனில் வந்து பார்த்தீங்கன்னா கிரெயின்ஸை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கான சேஃபான ஒரு மாய்ஸ்டர் பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 10 to 12%. இந்த பர்சன்டேஜில் தான் என்ன ஆகும், நம்மளோட இன்செக்டோடைய ஒரு அட்டாக் இல்லாட்டி அதோட சர்வேலன்ஸ் வந்து நம்ம வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ஒரு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தென் பெஸ்டோட டைப்ஸ் கேட்டிருக்காங்க. வாட் ஆர் தி பெஸ்ட் விச் அக்கர்ஸ் ஆன் ஏ கிராப் ஆல்மோஸ்ட் த்ரூ அவுட் தி இயர் சரிங்களா. ஒவ்வொரு அந்த இயர் முழுக்க இருக்கும். தென் டிஃபிகல்ட் டு கண்ட்ரோல், அதை கண்ட்ரோல் பண்ணது வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். அந்த பெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெர்சிஸ்டன்ட் பெஸ்ட் சரிங்களா. பெஸ்ட்னா என்னதும் விடாமல் திறந்து இருக்கிற அந்த மாதிரி பெர்சிஸ்டன்ட் பெஸ்ட் சரிங்களா. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சில்லி த்ரிப்ஸ் சரிங்களா. த்ரூ அவுட் தி இயர் இருக்கும், கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். அது வந்து பெர்சிஸ்டன்ட் பெஸ்ட். தென் எண்டமிக் பெஸ்ட் சரிங்களா. எண்டமிக் பெஸ்ட்னா வந்து பார்த்தீங்கன்னா லோ லெவலில் இருக்கும், ரெகுலர்லாம் இருக்கும், பட் பர்டிகுலர் ஏரியா சரிங்களா. ஒரு பர்டிகுலர் ஏரியா சரிங்களா. கோயம்புத்தூர்னா கோயம்புத்தூர், மதுரைனா மதுரை அப்படின்னு சொல்லி ஒரு பர்டிகுலர் ஏரியா ஒரு பர்டிகுலர் டிஸ்ட்ரிக்ட்ல மட்டும் அது வந்து பார்த்தீங்கன்னா எண்டமிக் டிசீஸ், பட் லோ ஏரியாவில் இருக்கும் சரிங்களா. எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ் கால்மிச் இன் தி மதுரை சரிங்களா. மேங்கோ ஹாப்பர்ஸ் இன் பெரியகுளம், இதெல்லாம் என்னது எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் தி எண்டமிக் பெஸ்ட் சரிங்களா. எண்டமிக் நடத்தும், எண்டமிக்னாலே ஸ்பெசிபிக் டு தி அந்த ஏரியா சரிங்களா. ஒரு ஸ்பெசிபிக்கான ஏரியாவில் இருக்குது பார்த்தீங்கன்னா எண்டமிக் பெஸ்ட். தென் ஸ்பொராடிக் பெஸ்ட் சரிங்களா. இன்செக்ட் பெஸ்ட் பார்த்தீங்கன்னா அக்கர் அக்கேஷனலி ஆர் இர்ரெகுலர் இன்டர்வல் பார்த்தீங்கன்னா ஸ்போராய்டிக் சரிங்களா. இந்த ரெகுலராக அந்த ஒரு கரெக்டான பேட்டர்னை வந்து ஃபாலோ பண்ணாது, அது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போராய்டிக் பெஸ்ட். தென் எபிடமிக் பெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அக்கர்ஸ் அட் அப்நார்மலி லார்ஜ் ஏரியாஸ் காசிங் தி ஹெவி டேமேஜ் சரிங்களா. அப்நார்மலாக என்னது ஒரு ஷார்ட் பீரியட் ஆஃப் டைமில் வந்து சடனாக வந்து அவுட் பிரேக் ஆகும் சரிங்களா. சடன் அவுட் பிரேக் ஆஃப் பெஸ்ட் இன் சிவியர் ஃபார்ம் இன் ரீஜன் அட் ஏ பர்டிகுலர் டைம் சரிங்களா. ஒரு ஷார்டஸ்ட் பீரியட் ஆஃப் டைமில் அது பாப்புலேஷன் அது சடனாக வந்து அதிகமாயிரும், அதுக்கு பார்த்தீங்கன்னா எபிடமிக் பெஸ்ட் சரிங்களா. அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பிபிஹெச் ப்ரௌன் பிளான்ட் ஆப்பர் இன் தி தஞ்சாவூர் ரீஜனில் இருக்குது எபிடமிக் பெஸ்ட்டுக்கு வந்து எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் ஒன் ஜிஇபி ஜெனரல் ஈக்குலிபிரியம் பொசிஷன் அப்படின்னா என்ன மீனிங் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஆவரேஜ் பெஸ்ட் பாப்புலேஷன் டென்சிட்டி இன் தி ஆப்சன்ஸ் ஆஃப் தி கண்ட்ரோல் மெஷர்ஸ் சரிங்களா. நம்ம எந்த ஒரு கண்ட்ரோல் மெஷர்ஸுமே எடுக்கலனாலும் அங்கே ஒரு ஆவரேஜாக ஒரு பெஸ்ட் பாப்புலேஷன் இருக்கும், அதுக்கு பேர் தான் வந்து ஜிஇபி ஜெனரல் ஈக்குலிபிரியம் பொசிஷன் சரிங்களா. நெக்ஸ்ட் ஒன் எக்கனாமிக் த்ரெஷோல்ட் லெவல் சரிங்களா. எக்கனாமிக் த்ரெஷோல்ட் லெவல் இடிஎல் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் பெஸ்ட் பாப்புலேஷன் டென்சிட்டி at which control measures should be taken to prevent the reaching the EAL சரிங்களா. ஃபர்ஸ்ட் ஒன்னது ஜிஇபி இருக்கும், அடுத்தானது இடிஎல் இருக்கும், அதுக்கப்புறம் தான் EAL இருக்கும் சரிங்களா. இது வந்து ஆவரேஜ் பாப்புலேஷன் நம்ம கண்ட்ரோல் மெஷர்ஸ் வந்து எடுக்காம இருக்கும்போது சரிங்களா. இது வந்து நம்ம கண்ட்ரோல் மெஷர்ஸ் வந்து எடுக்கிறதுக்கான ஸ்டேஜ் எடுக்கலானது அது வந்து EAL அட்டைன் பண்ணிடும் சரிங்களா. எக்கனாமிக்கல் இன்ஜுரி லெவலில் வந்து அட்டைன் பண்ணிடும் சரிங்களா. இதான் வந்து ஸ்டேஜ் ஜிஇபி அப்புறம் இடிஎல் அப்புறம் EAL. நெக்ஸ்ட் ஒன் EAL எக்கனாமிக் இன்ஜுரி லெவல் சரிங்களா. எக்கனாமிக் இன்ஜுரி லெவல்னு பார்த்தீங்கன்னா பெஸ்ட் பாப்புலேஷன் டென்சிட்டி தட் வில் காஸ் எக்கனாமிக் டேமேஜ் சரிங்களா. நமக்கு என்னது ஈல்டில் வந்து ரெடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு எக்கனாமிக்காக அந்த ரெடியூஸ் பண்ண நம்ம டேமேஜ் வந்து காஸ் பண்ணாதான் வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் இன்ஜுரி லெவல் சரிங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே லெஸ் தென் தி எக்கனாமிக் த்ரெஷோல்ட் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே என்னது EALோட லெஸ்ஸாக தான் இருக்கும் சரிங்களா. முன்னாடி பார்த்த மாதிரி ஜிஇபி தான் ஃபர்ஸ்ட் வரும் சரிங்களா. அது வந்து ஆவரேஜான பெஸ்ட் பாப்புலேஷன், அதுக்கப்புறம் எக்கனாமிக் த்ரெஷோல்ட் லெவல். இங்கே நம்ம என்ன பண்ணணும், கண்டிப்பாக மேனேஜ்மெண்ட் எடுத்துருக்கணும். அப்படி எடுக்கலாம் என்ன பண்ணும், அது வந்து நமக்கு EAL சரிங்களா. ரொம்ப என்னது எக்கனாமிக்காக நமக்கு வந்து இன்ஜுரியை காஸ் பண்ணும். இது பார்த்தீங்கன்னா தேஸ் ஆர் தி பெர்சிஸ்டன்ட் பெஸ்ட் சரிங்களா. என்னது அடிக்கடி என்னது கண்டிப்பாக இருந்துகிட்டே இருக்கும். மோஸ்ட் சிவியர் அண்டு டேமேஜிங் பெஸ்ட் சரிங்களா. பெர்சிஸ்டண்ட்டாக இருக்கும் சரிங்களா, ரொம்ப இருந்துகிட்டே இருக்கும். மோஸ்ட் அண்ட் சிவியர் பெஸ்ட்டாக இருக்கும். அந்த பெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கீ பெஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா. கீ பெஸ்ட் சரிங்களா. அந்த கிராப்னு எடுத்தா கண்டிப்பாக அந்த பெஸ்ட் இருக்கும் சரிங்களா. அந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா டைமண்ட் பேக் மாத் இந்த கேபேஜ் சரிங்களா. கேபேஜில் இருக்கக்கூடிய டைமண்ட் பேக் மாத் வந்து அதுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். இந்த கீ பெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜென்ரல் ஈக்குலிபிரியம் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா கிரேட்டர் தென் தி EAL சரிங்களா. இந்த ஜென்ரல் ஈக்குலிபிரியம் என்னது ஒரு ஆவரேஜான பாப்புலேஷன் வந்து என்னது இந்த எக்கனாமிக் இன்ஜுரி லெவலோட என்னது அதிகமாக தான் எப்பவுமே இருக்கும். தென் மைனர் பெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் ஜிஇபி லைஸ் பிலோ தி EAL சரிங்களா. EALக்கு கீழே தான் இந்த ஜென்ரல் ஈக்குலிபிரியம் லெவல் இருக்கும் சரிங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா மைனர் பெஸ்ட். நெக்ஸ்ட் ஒன் வாட் காசஸ் தி அவுட் பிரேக் ஆஃப் தி பெஸ்ட் சரிங்களா. ஒரு பெஸ்ட் வந்து அவுட் பிரேக் ஆகிறது உருவாகிறது வந்து காரணம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து மோனோகல்ச்சர் சரிங்களா, ஒரே கிராப்பை திரும்ப போகிறது. தென் டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் தி நேச்சுரல் எனிமிஸ் வந்து நம்ம கில் பண்ணுறது. தென் ப்ராட் ஸ்பெக்ட்ரம் பெஸ்டிசைட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறது. தென்
நியூவா இருக்கக்கூடிய ஒரு சசெப்டபிளா இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டிஸ் சரிங்களா ரொம்ப என்னது அது வந்து ஈஸியா வல்னரபிளா இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டிஸ் யூஸ் பண்றது எல்லாமே என்னது பெஸ்ட் அவுட் பிரேக் வரதுக்கான ஒரு முக்கியமான காசஸ். What is the term for the prediction of the pest incidents in advance and dissemination? சரிங்களா பெஸ்டோட பாப்புலேஷன் அதோட அக்கரன்ஸ் வந்து அட்வான்ஸா நம்ம ப்ரிடிக்ட் பண்ணோம். தென் அந்த டேட்டா வந்து நம்ம டிசமினேஷன் மற்றவங்களுக்கு ஸ்ப்ரெட் பண்றதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா பெஸ்ட் ஃபோர்காஸ்டிங் சரிங்களா. ஃபோர்காஸ்டிங் என்ன அர்த்தம் நம்ம வந்து முன்னாடியே அதை வந்து கணிக்கிறது சரிங்களா. அதான் வந்து பெஸ்டோட ஃபோர்காஸ்டிங். அதோட பெஸ்டோட சர்வேலன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இட்ஸ் ரெகுலர் மானிட்டரிங் அண்ட் ரிப்போர்ட்டிங் ஆஃப் தி பெஸ்ட் அண்ட் டிசீஸ் சுச்சுவேஷன் சரிங்களா. ரெகுலரா வந்து பெஸ்ட் அண்ட் டிசீஸ் சுச்சுவேஷனை வந்து நம்ம என்னது மானிட்டர் பண்ணி நம்ம ரிப்போர்ட் அனுப்புறதா வந்து பெஸ்டோட சர்வேலன்ஸ். தென் இந்த பெஸ்டோட சர்வேலன்ஸ் இந்த சர்வேல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு இருக்கு. ஒன்னு வந்து குவாலிட்டேட்டிவ் இன்னொன்னு வந்து குவான்டிடேட்டிவ் சரிங்களா. குவாலிட்டேட்டிவ் சர்வேல வந்து பாத்தீங்கன்னா யூஸ்டு ஃபார் தி டிடெக்ஷன் ஆஃப் தி பெஸ்ட் சரிங்களா. அந்த பெஸ்ட்டை வந்து டிடெக்ட் பண்றதுக்காக வந்து நம்ம குவாலிட்டேட்டிவ் சர்வே வந்து யூஸ் பண்ணுவோம். அதே குவான்டிடேட்டிவ் சர்வே வந்து பாத்தீங்கன்னா யூஸ்டு ஃபார் தி எனுமரேஷன் ஆஃப் தி பெஸ்ட் சரிங்களா. பெஸ்டோட எனுமரேஷன் வந்து பாத்தீங்கன்னா அதோட என்னது பாப்புலேஷன் வந்து கவுண்ட் பண்றதுக்காக வந்து பாத்தீங்கன்னா குவான்டிடேட்டிவ் டேட்டா யூஸ் பண்ணுவோம். அதே குவாலிட்டேட்டிவ் டேட்டா வந்து பாத்தீங்கன்னா பெஸ்டோடைய பாப்புலேஷன் வந்து செக் பண்றதுக்காக டிடெக்ட் பண்றதுக்காக வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். The type of survey covers the larger area in the short period of time வந்து பாத்தீங்கன்னா roving survey சரிங்களா. ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம் என்னது அதிகமான ஏரியாவை கவர் பண்றது வந்து பாத்தீங்கன்னா roving survey. Weekly regular reporting of the pest and diseases situation is known as the white card சரிங்களா. ரெகுலரா ரிப்போர்ட் பண்றது வந்து பாத்தீங்கன்னா ஒயிட் கார்டு தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில இடத்துல வந்து கிரீன் கார்டு அப்படிங்கிற மாதிரியும் கொடுத்துருப்பாங்க. பட் மோஸ்டா வந்து ஒயிட் கார்டு தான் வந்து பாத்தீங்கன்னா ரெகுலரா ரிப்போர்ட்டிங்க்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. Which report indicates the pest or disease reached the 50% of the ETL சரிங்களா. அந்த பெஸ்டோ இல்லை டிசீஸோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த எக்கனாமிக் த்ரெஷோல்ட் லெவலில் வந்து ஒரு 50% ஒரு ஆஃப் ஆஃப் தி ரேஞ்சை வந்து அட்டைன் பண்ணிருச்சு அப்படின்னா வந்து நம்ம வந்து எல்லோ கார்டு ரிப்போர்ட் வந்து கொடுக்கணும் சரிங்களா. எல்லோ ரிப்போர்ட் கார்டு கொடுக்கணும் சரிங்களா. அதே வந்து ரெட் கார்டு வந்து எப்போ கொடுக்கணும்னா அந்த எக்ஸிட்ஸ் தி ETL சரிங்களா. அந்த பெஸ்டோ அந்த அந்த டிசீஸோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ETL லெவலில் வந்து எக்ஸிட் ஆயிருச்சுன்னா ஒரு எமர்ஜென்சியாக வந்து நம்ம உடனே வந்து இமீடியட்டாக வந்து நம்ம மெஷர் எடுக்கணும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ரெட் கார்ட்ஸ் வந்து கொடுப்போம். 50% வந்து எல்லோ கார்டு, ரெகுலர் ரிப்போர்ட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கார்டு. Which insect is the most exploited in the research studies? Most of the cytoplasma genetics வந்து பாத்தீங்கன்னா அதிகமா வந்து நம்ம ரிசர்ச் யூஸ் பண்ணக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா ட்ரோசோபில்லா. பெஸ்ட் மானிட்டரிங் சரிங்களா. பெஸ்ட் மானிட்டரிங்கோட டெஃபினேஷன் வந்து பாத்தீங்கன்னா எஸ்டிமேஷன் ஆஃப் தி சேஞ்சஸ் இன் தி இன்செக்டோட டிஸ்ட்ரிபியூஷன் அபுண்டன்ஸ் அப்புறம் கேதரிங் இன்ஃபர்மேஷன் ஆன் தி இன்ஃபர்மேஷன் அபவுட் தி இன்செக்ட் அண்ட் தேர் லைஃப் சைக்கிள் சரிங்களா. ஒரு இன்செக்ட் வந்து நம்ம கண்டினியூஸா வந்து நம்ம வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்போம். அதான் வந்து மானிட்டரிங் சரிங்களா. கரெக்டாக அதோட பாப்புலேஷன் வந்து அதிகமாகுதா இல்லாட்டி குறையுதா சரிங்களா. அதோட பிஹேவியர் எப்படி இருக்கு அப்படிங்கிறத வந்து பெஸ்ட் மானிட்டரிங் சரிங்களா. சேஞ்சஸ் இந்த இன்செக்டோட டிஸ்ட்ரிபியூஷன் அதோட அபுண்டன்ஸ் அப்புறம் கேதரிங் இன்ஃபர்மேஷன் ஆன் தி இன்செக்ட் அண்ட் தேர் லைஃப் ஹிஸ்ட்ரி சரிங்களா. இது பார்த்தீங்கன்னா நம்ம வேரியஸ் ஒரு பயோட்டிக் ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸோடைய இன்ஃப்ளூயன்ஸ் வந்து அதோட பெஸ்ட் பாப்புலேஷன்ல எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக வந்து பெஸ்ட் மானிட்டரிங் வந்து நம்ம பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா பெஸ்டோடைய மானிட்டரிங்க்கு வந்து என்னென்ன டூல்ஸ் வந்து யூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம் சரிங்களா. பெஸ்டோட மானிட்டரிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன டூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஷ் மீல் ட்ராப் வந்து எதுக்காக யூஸ் பண்ணணும் பார்த்தீங்கன்னா சொர்க்கம் ஷூட் ஃப்ளை சரிங்களா. அந்த ட்ராப்ஸ் எல்லாமே என்னது ஃப்ளைஸ்க்காக யூஸ் பண்ணுவோம் சரிங்களா. ஃபிஷ் மீல் ட்ராப் வந்து பார்த்தீங்கன்னா சொர்க்கம் ஷூட் ஃப்ளை மானிட்டர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். அதே எல்லோ ஸ்டிக்கி ட்ராப் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் ஃப்ளை வந்து மானிட்டர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம் சரிங்களா. ஒயிட் ஃப்ளை சக்கிங் பெஸ்ட்டுக்காக ஒயிட் ஃப்ளை ஆட்டி சக்கிங் பெஸ்ட்டுக்காக இந்த எல்லோ ஸ்டிக்கி ட்ராப் வந்து யூஸ் பண்ணுவோம் சரிங்களா. அதே பார்த்து இந்த லைட் ட்ராப்பு அப்புறம் ஃப்ரமோன் ட்ராப் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மாத்ஸை வந்து அட்ராக்ட் பண்ணுறதுக்காக வந்து யூஸ் பண்ணுவோம் சரிங்களா. இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுனால என்ன யூஸ்னா வந்து அந்த ட்ராப் மூலிமா நம்ம வந்து அதோடைய பாப்புலேஷன் வந்து நம்ம ஜட்ஜ் பண்ணலாம் சரிங்களா. எவ்வளோ அதிகமாக இருக்கா இல்லாட்டி கம்மியாக இருக்கா நம்ம பெஸ்ட்டுக்கு வந்து பாப்புலேஷன் இல்லாட்டி அந்த மெஷர்ஸ் வந்து நம்ம எடுக்கணுமா அப்படிங்கிறது வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த மானிட்டரிங் மெஷர்ஸ் எல்லாமே நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். லாஸ்ட் கொஸ்டின் லோக்கஸ்ட் வார்னிங் ஆர்கனைசேஷன் லொக்கேட்டட் இன் தி ஜோத்பூர் ராஜஸ்தான் சரிங்களா. லோக்கஸ்ட் அதோடைய பாப்புலேஷன் வந்து என்னது நம்ம ஃபோர்காஸ்ட் பண்றதுக்காக அந்த லோக்கஸ்ட் வார்னிங் ஸ்டேஷன் வந்து வச்சிருப்பாங்க. அதோடைய பாப்புலேஷன் அதோடைய ஸ்ப்ரெட்டை வந்து ஃபோர்காஸ்ட் பண்றதுக்காக இது வந்து இதோடைய மெயின் பர்பஸா இருக்கும் சரிங்களா. இதோட நம்ம ஆல்மோஸ்ட் ஒரு 100 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துருப்போம். இது உங்களோட எக்ஸாம்ஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்காக இந்த சேனலை வந்து ஷேர் பண்ணுங்க. வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். நம்ம அடுத்தடுத்த வீடியோ அப்டேட்க்கு வந்து வாட்ஸ்அப் சேனலை வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.